ஒரு கண்ணில் 12 கோடி செல்ஸ்கள் எல்லாம் வச்சுக்கிறான். சொந்த பிள்ளையா மாறணும் என்றா 2 வயசுக்கு முன்னால் எடுக்கணும். 2 வயசுக்கு பிறகு எடுத்தா சொந்த பிள்ளையா மாறாது. நேற்று அசர் வரைக்கும் ஷஹீதானவர்களுடைய எண்ணிக்கை 73,420 பேர். அவருக்கு விருப்பமான ஒரு டோய் தான் போனிக்கா, சொல்லுவோமே போனிக்கா. அதை கூட அவட கையால தூக்க இயலாத ஒரு நிலைமையில இந்த சிறுமி இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். சகோதரனே, மற்ற 14 ஜுசூக்களை பாடமாக்குறது உனக்கு ஹெல்ப் பண்ணிடுமா? கஸால 1052 நாட்கள் வீசப்பட்ட பொம்ஸுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1,05,000 டன்ஸ் பொம் வீசப்பட்டீங்க. 7 அணு ஆயுதத்துக்கு சமம். ஷஹீதாக்கப்பட்டவர்கள் ஒரே நாள்ல அந்த 14 பேரும் இவர்கள் தான். இந்த 6 புள்ளைகளும் எங்க? 6 புள்ளைகளுக்கு பதிலாக 6 டெத் சர்டிபிகேட் கொடுக்கப்படுது. இந்த ரெட் கிரசன்ட்டுடைய ஆம்புலன்ஸ்க்கு அப்ரூவல் அனுமதியை கொடுத்துட்டு அங்களை கால் பண்ணி சொன்னாங்க, இதே இஸ்ரேலிய போர்சஸ்க்கு ஒரு சிறுமி மாட்டிக்கிற அவையும் கொண்டு போட்டுருங்க. ஹதீஸ்க்கு போவாத விளைவு தான் இது. ஹதீஸ்க்கு போவல்ல, ஹதீஸ விட்டோம், அதால ஏற்பட்ட பயங்கரம். இன்றைக்கு இந்த குர்ஆனியும் என்று சொல்றாங்களே, குர்ஆனை மட்டும் பின்பற்றினா போதும். அவங்கள்ட்ட நான் பகிரங்கமா கேட்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலத்தம்மானி லக்மலானி லத்ஹரானி அலா சய்யிதினா வஹபீபினா வஷஃபீஇனா வமௌலானா முஹம்மதின் அந்நபியில் கரீம் وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيقول الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها النبي إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صدق الله العظيم. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நிர்வாகிகளே, மஹல்லாவாசிகளே, பெரியோர்களே, உலமாக்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, ஆரம்பமாக ரபியுல் அவ்வல் மாதம் வந்தால், ரபி என்பது வசந்தம். உலகத்திற்கே வசந்தத்தை சரியான முறையில் அறிமுகம் செய்துவிட்டு எம்மை சுவர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டிவிட்டு சென்றுவிட்ட, எம்மை விட்டு பிரிந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இன்று முழு உலகத்திலும் பேசப்படுகிறது. மாஷா அல்லாஹ். முன்னைய காலங்களை விட இன்றைக்கி நிறைய மஸ்ஜிதுகளில், நிறைய பள்ளி வாசல்களில் 12 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வழிமுறைகளை பற்றி, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, என்ன அஹ்லாக்கோட வாழ்ந்தாங்க, என்ன அஹ்லாக்கின் மூலமாக இஸ்லாத்தின் பக்கம் மக்களை ஈர்த்தார்கள் போன்ற எத்தனையோ வரலாறுகள். சுருக்கமாக சொல்றேன்டா, இமாமுனா ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி ஒரு கவி ஒன்று படிக்கிறாங்க. அதில் ஒரு இடத்துல சொல்றாங்க, லம் துஹ்ஸர் ஃபதாயிலுஹு. என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சிறப்புகளை 1, 2, 3 என்று சொல்லி இவ்வளவு தான் என்று எங்களுக்கு லிமிட் பண்ணேதா? அவ்வளவு நிறைய சிறப்புகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வச்சுக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அதனால இன்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ நிறைய மஸ்ஜிதுகள் எடுத்தா நிறைய பாருங்க, அந்த ப்ரோக்ராம்ல ஒவ்வொரு தலைப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றிய அவங்களோட வாழ்க்கையிலிருந்து ஒவ்வொரு தலைப்புகளாக எடுத்து இன்றைக்கு நிறைய மஸ்ஜிதுகள் என்ன செய்யறாங்கன்னா பேசுறாங்க. அவ்வளவு தலைப்புகள் எடுக்கலாம். உலகத்துக்கே முன்மாதிரியாக வாழ்ந்துட்டு போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைப்புகள் எடுக்க 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 இன்னும் வந்து கொண்டு தான் நீக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த அடிப்படையில் இப்படியான ஏற்பாடுகள் உண்மையில சதகா ஜாரியாவான ஒரு ஏற்பாடு தான். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்தும் இந்த பள்ளி வாசல்ல தொடர்ந்தும் இப்படியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு, இங்கிருந்து இது ரெக்கார்ட் பண்ணப்பட்டு
இந்த தமிழ் பேசக்கூடிய எமது இஸ்லாமியர்கள் இதை கொண்டு பிரயோசனம் அடைய வேண்டும் என்று இந்த மஸ்ஜிதோடு முடிக்காமல் முழு உலகத்துக்கும் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய அறிமுகமும் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளும் எல்லா மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பல தியாகங்களோட இந்த பள்ளியில வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப்மார், அதே போல நிர்வாகிகள், அதே போல மிக முக்கியமான ஊர் ஜமாத்தினர் எல்லோரும் சேர்ந்து ஒரு பங்களிப்பை செஞ்சிருக்கிறீங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய எல்லோருடைய வாழ்க்கையிலையும் இதுக்கு பங்களிப்பு செஞ்ச மிக முக்கியமான இப்படியான முக்கியமான நிகழ்வுகளுக்கு இன்னும் பல பங்களிப்புகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக. அது போன்ற இப்படியான நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மென்மேலும் நசீபாக்கி இதனுடைய பரிபூர்ண கூலியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈருலகிலும் வழங்கி அருள்வானாக என்ற துஆவோட அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நிறைய நிஅமத்துகளை தந்திருக்கிறார். நிறைய நிஅமத்துகள். இன்றைக்கு எனக்கு தரப்பட்ட தலைப்பு ஹஜ்ஜத்துல் வதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் செஞ்ச ஹஜ்ஜு, அதில் செய்த உபதேசத்தை எடுத்துக்கொண்டு சொன்னா அந்த உபதேசத்தை மட்டும் ஒரு 12 நாள் பேசலும். அவ்வளோ நிறைய உபதேசங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்க இந்த உம்மத்துக்கு. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த டாபிக் வர முன்னால ஒரு விடயத்தை சொல்றேன். மாஷா அல்லாஹ், இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் என்னைய விளங்குது இல்லையா? லைட் போடப்பட்டிருக்குது, இங்க ஏசி போடப்பட்டிருக்குது, எல்லாத்துடைய அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ்களும் விளங்குது இல்லையா? சோப்பு, பச்சை, கருப்பு எல்லாம் டிஃப்ரெண்டா விளங்குது. அல்ஹம்துலில்லாஹ். நான் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். ஏனென்றா 2009 அல்லது 10ஆம் ஆண்டு நினைக்கிறேன், அல் பயான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஞ்சிகை மஜல்லா, அதுல அந்த சஞ்சிகையில மேகசின்ல ஒரு சம்பவம், ஒரு பக்கத்துல நிஅமத்துல் ஐனைன், அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த 2 கண்களுடைய நிஅமத் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. இதை சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் டாபிக் வரேன். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அந்த நிஅமத்துகளை பேசிட்டு அதுக்கு கீழால ஒரு சம்பவம் ஒன்று எழுதுறாங்க. எப்படியான சம்பவம் என்றால் 2005ஆம் ஆண்டு அமெரிக்காவுடைய டெக்சாஸ் மாநிலத்தை சேர்ந்த ஒருவருடைய திடீரென்று அவருக்கு என்ன செஞ்சா பார்க்கக்கூடிய எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டா விளங்க ஆரம்பிச்சுட்டு. ஏன்னா எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட். இப்போ உதாரணம் பிரிண்டர்ல கார்ட்ரிட்ஜ் முடிஞ்சுன்னு சொன்னா, அதாவது கலர் அந்த இங்க் போடலன்னு சொன்னா என்ன நடக்கும்? எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் வரும். இதை மாதிரி இவருக்கு பார்க்கறது எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டா ஆகிக்குது. அப்ப இவரை செக் பண்ணி பார்த்தாங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, செக் பண்ணிட்டு அந்த டாக்டர்ஸ்மார் சொன்னாங்க என்ன தெரியுமா? இவருடைய கண்கள்ல இருக்கக்கூடிய கலரிக்கு தானே இப்ப பிரிண்டருக்கு போடுற இங்க் மாதிரி கண்கள் எல்லாம் இங்க வச்சுக்கிறேன். சோப்பு வேறையா, அந்த கலர் வேறையா, இந்த கலர் வேறையா, கிட்டத்தட்ட ஒரு மனிதனுக்கு 10 லட்சம் கலரை டிஃப்ரெண்டா பார்க்கலுமாம். எத்தனை? 10 லட்சம். 10 லட்சம் கலர்கள் உலகத்தில் உருவாகினாலும் அது எல்லாத்தையும் டிஃபரண்டா பார்க்கக்கூடிய சக்தியை கண்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறார். மிலான் சகோதரர்களே, அப்படியான இந்த மனிதனுடைய கலர் லெப் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டு, அதனால எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டா விளங்குது. சாதாரணமாக எடுத்துக்கொண்டா எங்களோட கண்கள்ல கோன் செல்ஸ் என்று சொல்லக்கூடிய கூம்பு செல்கள் என்று சொல்லுவாங்க. இது எவ்வளவு வச்சுக்கிறான் தெரியும்? ஒரு கண்ணில் சுப்ஹானல்லாஹ் 70 லட்சம் செல்ஸ் வச்சுக்கிறான் அல்லாஹ் ஒரு கண்ணில். யாருக்கு படைக்கலும்? யாருக்கு இப்படி படைக்கலும்? அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அது இல்லாம ரொட் செல்ஸ் என்று சொல்லக்கூடிய குச்சி செல்கள் அதோட ஒட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கண்ணில் 12 கோடி செல்ஸ்கள் அல்லாஹ் வச்சுக்கிறார். 12 கோடி. சுப்ஹானல்லாஹ். இந்த கண்ணுடைய பார்வையை எடுத்து கொடுக்கிறதுக்கு 3 லேயர் இருக்கு ஒரு கண்ணில். 3 லேயர். அன்பான சகோதரர்களே, இதுல கடைசி லேயர் தான் ரெட்டினா என்று சொல்லக்கூடிய ஒரு லேயர். இந்த ரெட்டினா என்ன தெரியுமா செய்யும்? நான் ஏன் உங்கள்ட்ட எல்லாத்தையும் கேட்டேன் தெரியுமா? என்ன எல்லாம் பசங்க விளங்குதா, கலர் விளங்குதா என்று? மிலான் சகோதரர்களே, ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட்க்கு எங்களுடைய ஒரு கண் 1000 தடவை கேப்சர் பண்ணுது. ஒரு கேமராவை எடுத்தா
நாங்கள் டைமரை வச்சு 3, 2, 1 அப்படின்னு வச்சாலும் இன்னைக்கு ஒரு கேமரால எத்தனை தடவை கேப்சர் பண்ணேன், ஒரு புகைப்படத்தை பிடிக்கலும். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, எங்கட கண் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட்க்கு 1000 தடவை கேப்சர் பண்ணுது. தூன தவக்குஃபின், எந்த ஸ்டாப்பும் இல்லாம. சுப்ஹானல்லாஹ். தொடர்ந்து இதை மாதிரி யாருக்கும் படைக்கலுமா? சுப்ஹானல்லாஹ். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இப்படி ஏராளமான சுருக்கமாக சொல்றேன்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட ஒரு கண்ணில் எங்களோட பார்வை, இந்த செட்டப்புக்கு தானே இந்த பார்வையை எங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு சுருக்கமாக சொல்றேன்டா, கிட்டத்தட்ட ஒரு கண்ணில் வந்து அல்லாஹ் தாலா விஷுவல் சென்சரி செல்ஸ் என்று சொல்லக்கூடிய, அதாவது பார்வை உணர்வு செல்ஸ்கள் கிட்டத்தட்ட ஒரு கண்ணில் அல்லாஹ் தாலா 14 கோடி செல்ஸ்களை வச்சுக்கிறார். எதன 14 கோடி. இவ்வளவு செட்டப் இன்னும் பேசலும் கண்ணை பத்தி. மிலான் அவர்களே, இவ்வளவு செட்டப் வச்ச ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு, இந்த கண்ணுடைய வெயிட் எவ்வளவு? கண்ண வெயிட் எவ்வளவு? 80 கிலோ, 80 கிராம். சுப்ஹானல்லாஹ். வெறுமனமே 8 கிராம். 8 கிராம் உள்ளுக்க கோடிக்கணக்கான செல்ஸ்களை உருவாக்குறேன்னு சொன்னா, ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். உலகத்துல ரப்ப மாதிரி யாருக்கும் ஒன்றையும் படைக்கலாம், நினைச்சும் பார்க்கல. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இப்படி ஏராளமான நிஅமத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரில வரக்கூடிய ரிவாயத், யாருடைய கண் பார்வையை நான் பறிச்சு, ஏன்னா 2 கண் பார்வையை பறிச்சு ஃபஸபர வஹ்தஸப, அல்லாஹ் கேசாம பொருந்தி கொண்டாங்களோ, வஹ்தஸப அல்லாஹ்விடத்துல நன்மை ஆதரவு வைக்கிறாங்களோ, லம் அர்தலஹு சவாபன் தூனல் ஜன்னா, கண் பார்வை இழந்த அவரு ரப்ப பொருந்தி கொண்டா அவருடைய கூலி சுவர்க்கம் தான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பெரிய நிஅமத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறார். இஸ்லாமிய உறவுகளே, என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னா, நேரம் போய்கொண்டிருக்கிறது. எங்களுக்கு தந்த நிஅமத்துகள்ல மிகப்பெரிய நிஅமத்துகள்ல ஒன்று தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துல அல்லாஹ் எங்களை சூஸ் பண்ணிக்கிறான். உலகத்துல யாரு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள புகழல்ல? சுப்ஹானல்லாஹ். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இன்னல்லாஹ், அல்லாஹ் புகழ்றான். வமலாயிகத்தஹு, மலக்குமார்கள், நபிமார்கள். உலகத்தில் அனுப்பப்பட்டவங்கள சிறந்தவங்க யாரு? நபிமார்கள். எல்லா நபிமார்களுக்கும் இமாமத் செய்ய அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் எங்கட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும் தான். அதனால என்ன பேர்? இமாமுல் அம்பியா, நபிமார்களுடைய இமாம். எங்க வச்சு? மேராஜுக்கு போக முன்னால பலஸ்தீனத்துல வச்சு, பைத்துல் மக்திஸ்ல வச்சு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? இமாமத்துடைய பாக்கியத்தை கொடுத்தான். மலக்குமார்கள், நபிமார்களுக்கு பின்னால் உலகத்துல சிறந்தவங்க யாரு? சஹாபாக்கள். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செஞ்ச தியாகம் பின்னால சொல்றார். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அதுக்கு பின்னால ஜின்கள், மனிதர்கள், உயிருள்ளவைகள், உயிரற்றவைகள். எங்களுக்கு தெரியும், சாதாரணமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாக்கு போன உடனே முதலாவது செஞ்ச வேலை என்ன? சஹல் சுஹைல் என்று சொல்லக்கூடிய 2 அனாதைகளுடைய இடம் தான் இன்றைக்கு மஸ்ஜிதுன் நபவி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கப்பட்டிருக்கிறாங்களே, அந்த இடம் சும்மா எடுக்கல, என்ன சல்லி கொடுத்து எடுத்தாங்க. அந்த இடத்த லேண்டை வாங்கினாங்க. வாங்கி என்ன செய்யறாங்க? சஹாபாக்கள் மஸ்ஜிதை கெட்டுறாங்க. எப்படி? இந்த மாதிரி ஏசி போட்டு காப்பட் குடிச்சு எல்லாம் வீக்கல்ல. எப்படி இருந்துச்சு? எளிமையான தோற்றம். அதுக்கு தூண்களாக எதை வச்சாங்க சஹாபாக்கள்? ஈச்ச மரங்களை, கட்டைகளை சீவி தூண்களாக வச்சு ஈச்ச மரத்துடைய ஓலைகளை கவப்படினாங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தாவத்துக்கு ஆரம்ப பிரச்சாரம். இந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சஹாபாக்கள் உட்கார்ந்து இருந்தா, இந்த தூணி தானே, அதுல ஒரு மரக்கட்டையில இப்படி முதுக வச்சு சாஞ்சி நின்று கொண்டு எல்லாத்துக்கும் விளங்குறதுக்கு பயான் செய்வாங்க, குதுபா செய்வாங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, கொஞ்சம் காலத்துல சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு ஒரு மிம்பர், இப்படி அவசரமான ஒரு என்னது பலவையால ஒரு மிம்பரை செஞ்சு தரட்டுமா? அப்ப நீங்க கொஞ்சம் மேல உட்கார்ந்தா எல்லாத்தையும் பார்க்க உங்களுக்கு லேசாயிக்கும், உங்களை பின்பற்றதுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை எங்களுக்கு படிச்சு கொள்றதுக்கு லேசாயிக்கும். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால நாம், சரி செய்யுங்கன்னாங்க. செஞ்சிட்டாங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே,
முதலாவது காலை வச்சு ஏறுறாங்க மிம்பர்ல. ஏறினதோடு என்ன நடக்குது? என்ன நடந்துச்சு? ஒரு ஹனீனுல் ஜிதா என்று சொல்லுவாங்க. மீனாட்சி சகோதரிகளே, அழுகுற சத்தம் ஒன்று கேட்குது. அழுகுற சத்தம். யார் அழுந்தா? சஹாபாக்களா? சஹாபாக்களும் பார்க்குறாங்க, எங்கால வருது அழுகுற சத்தம், எங்கால வருது? மீனாட்சி சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏறினவங்க இறங்கினாங்க. இறங்கி இவ்வளவு நாளா எந்த மரக்கட்டையில சாஞ்சி கொண்டு பயான் செஞ்சாங்களோ அதுல போய் இப்படி கையை வச்சாங்க. வச்சதோட அழுவ சத்தம் நின்றுட்டு, இது அழுந்தீங்கி மரக்கட்டை. ஏன் அழுந்துச்சு? இவ்வளவு காலம் முபாரக்கானவங்களோட அதாவது முதுக என் மேல வச்சு பயான் செஞ்சிட்டீங்க, உங்களுக்கு மிம்பர் ஒன்று கிடைச்சதோட என்னைய மறந்துட்டீங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகமே. சுப்ஹானல்லாஹ். அழுந்ததோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை வச்சுட்டு சொன்னாங்க, நான் அதுக்கு கையை வைக்கல் என்று சொன்னா லஹன்ன இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரைக்கும் அது அழுது கொண்டு நிற்கும். ஒரு முறை ஒரு ஆட்டிடையண்ட ஆடை ஒரு ஓநாய் வந்து பிடிச்சு கொண்டு பெய்த்துட்டு, இவர் எப்படி சரி ஓடி பெய்த்து அந்த ஆட்டிடையன் அந்த ஓநாயை பிடிச்சி தன்னுடைய ஆடை அப்படி கலட்டி எடுக்கிறார். எடுத்ததோட இந்த ஓநாய் பேசுது. சாதாரண ஒரு பூனை திடீரென்று மனுஷனமாய் பேசினவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆச்சரியம் தானே. ஓநாய் பேசுது. என்ன பேசுது? அலா தத்தகில்லா, நீ அல்லாஹ் பயப்படு. யாரை பார்த்து? ஆட்டிடையனை பார்த்து. அத்தன்ஸிஉ மின்னி ரிஸ்கன் சாக்கஹுல்லாஹு இலைய, அல்லாஹ் எனக்கு தந்த ரிஸ்க பறிக்க பார்க்கறியா? சுப்ஹானல்லாஹ். இவருக்கு ஆட்டிடைய சொன்னா என்ன ஒரு ஆச்சரியம் ஆகிக்குது. யுக்கல்லிமுனி பிகலாமில் இன்ஸ், மனுஷன் பேசுற மாதிரி பேசுது. சொல்லிட்டு சொல்லுது, அலா உன்பி உக்க, அந்த ஓநாய் சொல்லுது, இதை பார்த்து ஆச்சரியப்படுறியே, அலா உன்பி உக்க, உனக்கு ஒரு விஷயத்த சொல்லி தரமா, பிஅஜப மின் ஹாதா, நான் பேசுறது உனக்கு ஆச்சரியமா இருந்தா இதை விட சிறந்த ஒன்று உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? அந்த நேரத்தில் ஆட்டடிய சொல்ல சொல்லி அந்த ஓநாய் சொல்லுது, யஸ்ரிப் என்ற இடத்துல கடைசி நபி தோன்றிக்கிறாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மையான தஅவத் செய்றாங்க, அவர்கிட்ட போ. சுப்ஹானல்லாஹ். எது யார் நேசிச்சா? அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இப்படி ஏராளமான விஷயங்கள் அந்நியவர்கள் கூட புத்தகங்கள் கூட எழுதிக்கிறாங்க. நாங்க எழுதாட்டியும் அந்நியவங்க எழுதுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளை தெரியும், எங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னால பயன் சொல்லியிருக்கிறேன். மைக்கேல் ஹார்ட் 100 என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதினாரு ஆங்கிலத்துல. எழுதி என்ன 100 என்ன கருத்து? உலகத்துல வாழ்ந்த 100 நல்ல பேரை நல்லவங்களை சூஸ் பண்ணி எழுதின கிதாபு. அந்த 100 பேர்லையும் முதலாவது நல்லவர் யாரு? அவர் ஒரு கிறிஸ்துவர். அவர் யாரை சூஸ் பண்ணினாரு? எங்கட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. சுப்ஹானல்லாஹ். யாரு நல்லவங்கள? முதலாவது யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய விமர்சனம். மாற்று மத தலைவர் நீங்க எப்படி சூஸ் பண்ணுவீங்க? மாற்று மத தலைவரை அதற்கு அவர் சொன்ன பதில், the only man in history, அதாவது வரலாறுலே அவர் மட்டும் தான் தீனையும் துனியாவையும் மக்களுக்கு சரியாக காட்டிட்டு போனவர். தீனையும் துனியாவையும். சுப்ஹானல்லாஹ். அதனால தான் அவரை நான் என்ன செஞ்சேன்? சூஸ் பண்ணினேன். அதனால அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு ஒரு அருளாக அவங்களுடைய உம்மத்தில் எங்களை அல்லாஹ் தஆலா சூஸ் பண்ணிக்கிறான். எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும். அதை சொல்லிட்டு நாங்கள் விலகி கொள்றதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தா போயிட்டு, அது அவங்களோட உம்மா மௌத்தா போயிட்டு 6 வயசுல 2 வருஷம் அப்போட இருந்தாங்க அப்துல் முத்தலிபோட. 8 வயசு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 8 வயசுல அப்பாவும் மௌத்தா போயிட்டார் அப்துல் முத்தலிபும். 8ல இருந்து 50 வயசு ஆக்காட்டிலும் சாச்சாவோட இருந்தார். யார் சாச்சா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வாப்பா. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களோட அப்பா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சுவர்க்கத்து தலைவியுடைய மாமா. எவ்வளவு சிறப்பு! யாருக்கு? அபூ தாலிப்க்கு. இவர் தான் டிஃபெண்ட் பண்ணி 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 மக்கத்து முஷ்ரிக்கள் அவரை அட்டாக் பண்ண, முழுமையாக அட்டாக் பண்ண இயலாம இருந்துச்சே அபூ தாலிபால. மிலான் சகோதரிகளே, 50வது வயசுல மௌத்த நெருங்குது. இந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 42 வருஷம் தீனுக்காக சப்போர்ட் பண்ணின அவருடைய காலடியில இருந்து சொல்றாங்க, சாச்சா இந்த கலிமாவை மட்டும் சொல்லுங்க, கலிமா மட்டும். கியாமத் நாள்ல எப்படி சரி அல்லாஹ்ட்ட வாதாடி உங்களுடைய சுவர்க்கத்துக்கு அனுப்புவார். மீனான் சகோதரிகளே, சொல்லல அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குறான், உங்களுக்கு ஹிதாயத் கொடுக்கலா.
அதுக்கு பின்னால களிமா இல்லாம மூத்தா போறாரு. கியாமத் நாள்ல எங்கட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு, அதாவது அபூ ஸஅத் அன்-நைஸாபூரி ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு கிதாப் எழுதிக்கிறாங்க, ஷரஃபுல் முஸ்தஃபா. இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் நாங்க படிச்சு கொள்வோம். ஷரஃபுல் முஸ்தஃபா அப்படின்னா என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தனி சிறப்புகள். அதுல சொல்றாங்க ஒரு இடத்துல, இந்த உலகத்துல தோன்றின நபிமார்கள்ல யாருக்கும் கொடுக்காத 60 சிறப்புகளை எங்கட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அப்படியான சிறப்புகள் ஒன்று என்ன தெரியுமா? கியாமத் நாள்ல 6 ஷஃபாத் கிடைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. அதுல ஒரு ஷஃபாத் என்ன தெரியுமா? ஒரு கலிமா சொல்லாத ஒருத்தர் விஷயம். யாரு? அபூ தாலிப். அவரோட விஷயத்துல மட்டும் இந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட மண்டாடுவாங்க, அவரை சுவர்க்கத்துக்கு அனுப்பலாம், ஈமான் இல்லாம மௌத்தா போயிட்டாரு. இந்த நேரத்துல அவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த ஷஃபாத்தால என்ன நடக்கும் என்றா, நரகத்துல போடப்படும் நரகத்திட 7 தட்டு இது. ஏன்னா 7 ஃப்ளோ, 7லையும் கடைசியில தான் கொஞ்சம் வேதனை குறம். அதாவது லேசான பாவங்கள் செஞ்சு நரகத்துக்கு போனவங்களுக்கு அல்லாஹ் தண்டிக்கிறதுக்கு அந்த இடத்த வச்சுக்கிறான். அதுல அபூ தாலிபா அல்லாஹ் போடுவான். போட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா? இந்த கரண்டை காலுக்கு கீழே நெருப்பு ஊத்தப்படும், அவ்வளவுதான். அபூ தாலிபுடைய மேனிக்கு உடம்புக்கு எல்லாம் ஒரு நெருப்பு ஊத்தப்படாது. எங்க? இந்த கரண்டை காலுக்கு கீழே ஊத்தப்பட்ட நெருப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ தாலிபுடைய யக்லி மின்ஹு உம்மு திமாகிஹி, கரண்டை காலுக்கு கீழால ஊத்தப்படக்கூடிய அந்த நெருப்பால அபூ தாலிபுடைய மூளை எல்லாம் கரைஞ்சு கொண்டு போகும், மூளை கரைஞ்சிட்டு போகும். என்ன சொல்ல வாரன் என்றா, நரகத்துடைய பயங்கரம் அது வேற. அன்பான இஸ்லாமியரோ, அல்லாஹ் எங்களை எல்லாத்தையும் காப்பாற்றணும். கேள்வி கணக்கின்றி சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய கூட்டத்துல நம்ம அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, என்ன சொல்ல வாரன் என்றா, 42 வருஷம் சப்போர்ட் பண்ணின, தீனுக்கு சப்போர்ட் பண்ணின அந்த அபூ தாலிபுக்கு கிடைக்காத கலிமாவுடைய பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு அல்லாஹ் தந்திக்கிறான், எனக்கு உங்களுக்கு தந்திக்கிறான். நாங்க எத்தனை வருஷம் தீனை ஹித்மத் செஞ்சோம், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். மேலான சகோதரர்களே, அது மட்டும் இல்லை, இஷா தொழுந்தோம் தானே, எங்களுக்கு முன்னால வாழ்ந்த எந்த உம்மத்துக்கும் கிடைக்காத ஒரு தொழுகை தான் இஷாவுடைய தொழுகை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, சூரா பக்ராவுடைய கடைசி 2 ஆயத், ரப்புடைய அரிசிக்கு கீழால், அரிசே எவ்வளவு பெரிய அரிசி, சுபஹானல்லாஹ், மலக்குமார்கள் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அரிசி. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அதுக்கு கீழால ஒரு புதையலிக்கு, அந்த புதையல்ல இருந்து 2 வசனங்கள், சூரா பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள் அல்லாஹ் உலகத்துக்கு இறக்கி வச்சிருக்கிறார். அது யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? எங்களுக்கு மட்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகி எங்களுக்கு மட்டும். என்ன ஆயத்? ஆமனர் ரசூலு பிமா உன்ஸில இலைஹில இருந்து ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, யார் ஒரு இரவுல தூங்க முன்னால இந்த 2 ஆயத்தை ஓதுவாங்களோ, கஃபத்தாஹு, என்ன, அவருக்கு முழு இரவும் நின்று வணங்கின நன்மை அல்லாஹ் எழுதுவார். சஹீஹான ஹதீஸ். வேற சில உலமாக்கள் சொல்றாங்க, கஃபத்தாஹு என்றா காலை வரும் வரைக்கும், சுபஹ் வரும் வரைக்கும் ஷைத்தான் கிட்ட போக மாட்டான். உங்களோட பிள்ளைகளுக்கு ஓத வைங்க. இந்த பிள்ளைகள் தூக்கம் இல்லைன்னு சொல்றீங்க தானே, ஓத வைங்க, ஸலவாத் சொல்ல வைங்க, பழக்குங்க, அவங்களுக்கு தூக்கம் வரும். அல்லாஹ் ஷைத்தான் அனுப்ப மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. நம்பிக்கை இல்லை சகோதரர்களே, நம்பிக்கை வருது இல்லை. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அதனால ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய எங்களுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதே போல என்ன டாபிக் இப்போ வாரன். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, என்னென்ன நாங்கள் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை விளங்கி கொள்ளணும் என்றதுக்காக இந்த விஷயங்களை சொல்லிட்டு வாரன். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, ஹஜ்ஜத்துல் வதா, கடைசி ஹஜ், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஹஜ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் நெருங்குது. முதலாவதாக ரமதானுடைய மாசம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வாராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டுட்டு காதுல ஒரு ரகசியம் சொல்றாங்க. என்ன ரகசியம் என்று சொன்னாங்க, வளமைக்கு மாற்றமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த தடவை 2 தடவை குர்ஆன் ஓதி காட்டினாங்க. ஒவ்வொரு ரமதான்லையும் ஒரு தடவை ஓதி காட்டின அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த தடவை 2 தடவை ஓதி காட்டினாங்க. வலா அராஹு இல்லா ஹதர அஜலி, நான் நினைக்கிறேன் இதுதான் ஏண்ட கடைசி நோன்பு. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழ ஆரம்பிச்சாங்க. உடனே நன்மாராயம் சொன்னாங்க. 2 நன்மாராயம். ஒன்று என்ன, கியாமத் நாள்ல பெண்களுடைய தலைவிய, சுவர்க்கத்துல பெண்களுடைய தலைவியாக அல்லாஹ் அவங்கள சூஸ் பண்ணிக்கிறான். ஒன்று. 2வது என்ன தெரியுமா, நான் மௌத்தா போனதோட என் குடும்பத்துல நீயே தான் முதலாவது மௌத்தா போவீங்க. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டு சரியா 6 மாசம்
ஹிஜ்ரி 11 நோம்புல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வஃபாத் ஆகினாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அதே போல இப்ப ரமலான் முடிஞ்சிட்டு இப்ப என்னது ஷவ்வால் துல்காதா வருது. 11வது மாசம், அதாவது ஹிஜ்ரி 10 11வது மாசத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சஹாபாக்களுக்கு எல்லாமே ஹஜ்ஜி போ ரெடி ஆகுங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, துல்ஹிஜ்ஜாவுடைய மாசம் வருது. வந்ததோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ப ஹஜ்ஜிக்கு போறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் கலந்து கொள்றாங்க. 1,24,000 சஹாபாக்கள் கலந்து கொள்றாங்க. அங்க வைத்து என்ன அரஃபாவுடைய மைதானத்துல வச்சு ஒரு ஹுத்பா செய்யறாங்க. அதுல மிக முக்கியமான 7 விஷயங்கள் இந்த உம்மத்துக்கு சொல்லி கொடுக்குறாங்க. எத்தனை? 7 விஷயங்கள். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அந்த 7ல முடியுமான அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்துறேன். அதுல முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது என்ன? நான் 2 விஷயத்தை உங்களுக்கு விட்டுட்டு போறேன். 2 விஷயத்த லன் ததில்லு, அந்த 2ஐயும் பின்பற்ற வரைக்கும் நீங்க ஒரு நாளும் நீங்க வழி தவற மாட்டீங்க. அதுல ஒன்று கிதாபுல்லாஹ் குர்ஆன், 2வது வசுன்னதி என்ற சுன்னா. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, என்ன சொல்ல வாரன் என்றா, இன்றைக்கு ஒரு கூட்டம் உருவாகிக்கு பல வருஷங்களாக உருவாகிட்டு எனக்கு தெரியுமாய்க்கும் குர்ஆனியும் என்ன குர்ஆன் மட்டும் போதும், ஹதீஸ் எல்லாம் தேவையில்ல. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல ஒரு மனிதர் வந்து, அதாவது மார்க்கத்துடைய அறிவில்லாத ஒருத்தர் வந்து சொல்லுவார், அலைக்கும் பிஹாதல் குர்ஆன், இந்த ஹதீஸ் எல்லாம் முட்டு போடுங்க, குர்ஆனை மட்டும் பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வருவார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கக்குள்ளே சொன்னாங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அப்படியான ஒரு கூட்டம் குர்ஆனியூன் அவங்களோட பேர் நாங்க விலையும் கொள்ளணும். அவங்க என்ன குர்ஆன் மட்டும் போதும். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்துல ஒரு மனிதரை வந்து சொன்னாரு, இந்த ஹதீஸை பத்தி எல்லாம் எனக்கு உபதேசம் செய்யவானா, குர்ஆனை பத்தி மட்டும் பேசுங்க. இந்த நேரத்தில் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவரை பார்த்து சொன்னாங்க, அஹ்மத், நீ ஒரு மட பயல் என்று சொன்னாங்க. ஏன் அத்தஜிது ஃபீ கிதாபில்லாஹ், 7 மின்ன குர்ஆன்ல காட்டுங்க. ஸலாத் அத்-துஹ்ரி 4, துஹருடைய தொழுகை 4 ரக்காத், லா யுஜ்ஹரு ஃபீஹா, சத்தமாக ஓதாம என்னது அமைதியாக ஓதக்கூடிய இந்த லுஹருடைய 4 ரக்காத் இப்படித்தான் தொழணும் என்று குர்ஆன்ல எங்க சொல்லப்பட்டிருக்கின்றதை காட்டுகின்றாங்க. காட்டேலுமா? அன்பான இஸ்லாமிய உறவுகளே, குர்ஆன்ல அல்லாஹு தஆலா 70க்கும் மேற்பட்ட ஆயத்துகள், நாங்க விலையும் கொள்றதுக்கு சொல்றேன், இப்படி ஒரு கூட்டம் தெரியுது. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, 70க்கும் மேற்பட்ட ஆயத்துக்களை தெளிவாக அல்லாஹ் சொல்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றுங்க. அதுல ஒரு ஆயத்தன் அன்ஸல்னா இலைக ذிக்ர், குர்ஆனை நாங்க உங்களுக்கு இறக்கினோம், என்ன தெரியுமா? லிதுபய்யின லின்னாஸ், ஹதீஸோட சேர்த்து தான் அல்லாஹ் இறக்கிக்கிறார். சாதாரணமாக தஃப்சீருடைய கலைகளை படிச்சவங்களுக்கு தெரியும், தஃப்சீருல் குர்ஆன் பில் குர்ஆன், குர்ஆனை கொண்டு குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றது, அதுதான் ஆக அஹ்ஸனு தஃப்சீர், ஆக சிறந்த. குர்ஆன்ல அல்லாஹ் ஐட தெளிவா சொல்லிட்டார். அதுக்கு ஹதீஸ்க்கு போக தேவையில்ல, சஹாபாக்களோட கருத்துக்கு போக தேவையில்ல, தாபீன்களோட கருத்துக்கு போக தேவையில்ல. அதுல ஒரு உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன். சூரத்து தாரிக் ஓதுறோம், வஸ்ஸமாஇ வத்தாரிக், 2ல அல்லாஹ் சத்தியம் செய்யறான். ஒன்று வஸ்ஸமா வானம், வத்தாரிக் தாரிக் என்ன? வமா அதுராக மத்தாரிக், சமா வானம் என்று எல்லாத்துக்கும் தெரியும். தாரிக் என்ன? வமா அதுராக மத்தாரிக், ரப்பே क्वेश्चन பண்றான். உங்களுக்கு தெரியுமா தாரிக் என்ன நபியே? அன்-நஜ்மு ஸாகிப், தாரிக் என்ற ஒரு நட்சத்திரத்தின் பேர், ஒரு ஸ்டார். அன்பான் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வே தெளிவுபடுத்தினான். இதுக்கு வேற யாருடைய விளக்கமும் தேவையில்லை. அன்பான் இஸ்லாமிய உறவுகளே, இதோட ஒரு விஷயம் நினைவு வந்ததால சொல்றேன். நாசாக்கள் அண்மையில் ஒரு ஆய்வு ஒன்று செஞ்சாங்க. அந்த ஆய்வுல வந்து இந்த ஸ்பேஸ் ஆய்வு செய்யக்கொள்ள அவங்களோட ரிசர்ச்ல ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. இந்த ஸ்டார்ஸை பத்தி, இந்த நட்சத்திரங்களை பத்தி பேசுறாங்க. அதுல ஒரு நட்சத்திரம் மீக்குது, ஏன்னா ஒரு நட்சத்திரம் மீக்குது, அந்த நட்சத்திரத்துடைய சவுண்ட் அதையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. எப்படி சவுண்ட் சொன்னா, இப்ப இந்த கதவு தானே, இந்த கதவு தட்டினா டொக் 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 கேட்கும் தானே, அத மாதிரி டொக் 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 கேக்குது. எதுல? ஒரு நட்சத்திரத்துடைய சவுண்ட். அன்பான் இஸ்லாமிய உறவுகளே, அத நாங்க இங்க குர்ஆனோட ஒப்பிட்டு பார்த்தா 1400 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த டொக் டொக் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தை அல்லாஹ் குர்ஆன்ல பேசி முடிஞ்சு. அது எந்த நட்சத்திரம்? தாரிக். என்ன தாரிக்? தாரிக் என்ன கருத்து? தரகல் பாப் என்றா அரபுல சொல்லுவாங்க, இந்த கதவை தட்டுறது. தட்டின என்ன வரும்? இந்த டொக் டொக் என்று சவுண்ட் வரும். அன்பான் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் நட்சத்திரத்துக்கும் அந்த பேரை வச்சிக்கக்கூடிய காரணம் 1400 வருஷத்துக்கு பிறகு இவங்க ஆய்வு செய்ய தேவையில்லை, ரப்ப அந்த காலத்துல வச்சுட்டார்.
தாரிக்கண்டு வைக்கிற அந்த ஸ்டாருடைய அந்த நட்சத்திரத்துடைய சவுண்டே இந்த கதவு தட்டுற சவுண்ட். சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு ஆழமானது குர்ஆன். ஆய்வு செஞ்சு முடியலாம், குர்ஆன்ல இருந்து எடுக்க எடுக்க வரும். இன்னும் மீக்குது குர்ஆன்ல எல்லாம் சொல்லிப்பான், விளக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹதீஸ்ல இருந்து தான் பெறணும். அதுல ஒரு உதாரணம் சொல்றேன் விளங்கி கொள்றதுக்கு. இது ஹஜ்ஜத்துல் வதாட உபதேசங்கள்ல ஒரு பார்ட் 7ல் ஒன்றை நான் சொல்றேன். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, என்ன வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், குர்ஆன் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? 5 விஷயம் யாருக்கும் தெரியா, ரப்ப தவிர யாருக்கும் தெரியா. வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், ஒரு தாயுடைய வயிற்றில் இருக்கக்கூடியது ரப்ப தவிர யாருக்கும் தெரியா. முன்னைய காலத்துல வந்த அறிஞர்கள் அந்தந்த காலத்துக்கு ஒப்பிட்டு பார்த்து என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க, விளக்கம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஜெண்டர், ஆம்பளையா பொம்பளையா இல்லாட்டி ட்வின்ஸா ரெட்ட குழந்தையா என்பதை யாருக்கும் தெரியாது. அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் என்று. இப்போ ஒரு 70-80 வருஷத்துக்கு முந்தி அப்படி ஒரு இப்படியான இந்த டெக்னாலஜியுடைய இதோட ஈக்கல டெவலப்மெண்ட் ஒன்று ஈக்கல. இப்பதானே அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் எல்லாம் பார்த்து ரெட்ட குழந்தையா ஒத்த குழந்தையா சிங்களா டபுளா எல்லாத்தையுமே சொல்ல இயலுமே, ஆம்பளையா பொம்பளையாண்டு. அப்ப குர்ஆன் பொய்யா? இல்ல சகோதரர்களே, ஹதீஸ்க்கு போவாத விளைவு, ஹதீஸ்க்கு போவாத விளைவு தான் இது. ஹதீஸ்க்கு போவல்ல, ஹதீஸை விட்டோம், அதால ஏற்பட்ட பயங்கரம். வயஅலமு மா ஃபில் அர்ஹாம் என்ற என்ன அல்லாஹ் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக ஹதீஸ்ல சொன்னாங்க. என்ன? ரூஹ் ஊதப்படக்குள்ள ஒரு மலக்க கொண்டு அல்லாஹ் 4 விஷயத்தை எழுவான். பிகத்பி ரிஸ்கிஹி, என்ன? அவருடைய ரிஸ்க், வ அஜலிஹி, அவருடைய அஜல், எவ்வளவு காலம் உலகத்துல வாழ்வாரு, வ அமலிஹி, அவர் என்னென்ன அமல் செய்வார் உலகத்துல, வ ஷகிய்யுன் அவ் சஈத், சுவர்க்கவாதியா நரகவாதியா. சுப்ஹானல்லாஹ், இந்த 4 விஷயத்தை ரப்ப தவிர யாருக்கும் தெரியா. ஹதீஸ் விட்ட விளைவு, சயின்ஸ்க்கு போன விளைவு என்ன நடந்துச்சு? கருத்து பிழையாச்சு, குர்ஆன் பிழையாகல்ல. இப்படி அது ஒரு தனி பாடம் அன்பான இஸ்லாமிய உறவுகளே. அதனால இன்றைக்கு இந்த குர்ஆனியூன் என்று சொல்றாங்களே, குர்ஆன் மட்டும் பின்பற்றினா போதும். அவங்கள்ட்ட நான் பகிரங்கமா கேட்கிறேன், இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட மாதிரி நான் 100க்கு மேல சட்டங்கள் கேட்பேன். ஏழுமெண்டா குர்ஆன்ல இருந்து டைரக்டா காட்டுங்க. அதுல ஒன்று தான் என்ன தெரியுமா? ரதாஅத்துடைய சட்டம் ஒன்று இருக்குது. ரதாத் என்றா பால்குடி சட்டம். சாதாரணமாக இன்னைக்கு எங்களுக்கு ஒரு 4 புள்ளைகள் ஈக்குது. 4 புள்ளைகள் ஈக்கி இன்னொரு புள்ளையை நாங்க தத்தெடுக்கிறோம் வளர்க்கறதுக்கு. ஒரு யத்தீமை எடுக்கிறேன்னு சொல்லி அந்த புள்ளை எங்கட சொந்த புள்ளையா மாறணும் என்றா 2 வயசுக்கு முன்னால் எடுக்கணும். 2 வயசுக்கு பிறகு எடுத்தா சொந்த புள்ளையா மாறாது. 2 வயசுக்கு முன்னால் எடுத்து 5 தடவை அவருடைய மனைவி ஒரு பெண் என்ன செய்யணும்? வயிறு நிரம்ப பால் கொடுத்தா சொந்த புள்ளையாக மாறும். இந்த சட்டத்தை ஏழுமெண்டா குர்ஆனை மட்டும் பின்பற்றணும் என்று சொல்றவங்க காட்டுங்க. இன்னைக்கு ஆண்களுக்கு பட்டு உடுக்கிறது ஹராம், தங்கம் உடுக்கிறது ஹராம். ஏழுமெண்டா குர்ஆன்ல காட்டுங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸோட தான் சேர்த்து இந்த ஷரியத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கிறார். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் அனுப்பினார். அதே போல இன்றைக்கு பெண்களுடைய மென்சஸ் பீரியட் வருது, படிச்சு கொள்ள வேண்டிய விஷயம், விளங்குறதுக்கு, வெக்கப்படுறதுக்கு இல்ல. வந்தா என்ன நடக்கும்? அவங்களுக்கு தொலைல நோம்பு பிடிக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அந்த பீரியட்ல இருந்து சுத்தமாகின பிறகு நோம்பு தான் கலா செய்யணும், தொழுகையை கலா செய்ய தேவையில்ல. இந்த சட்டம் குர்ஆன்ல எங்க இருக்குது? குர்ஆனை மட்டும் பின்பற்றணும் என்று சொல்றவங்கள்ட்ட நான் பகிரங்கமாக கேட்கிறேன். ஆனால் அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இப்படி ஏராளமான சட்டங்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னா, இந்த குர்ஆன் லேசாக மாஷா அல்லாஹ் இங்கே அடுக்கி வைக்கப்பட்டீங்க. சஹீஹ் புகாரிக்கு குர்ஆனும் ஹதீஸும் லேசாக ஒன்று சேர்க்கப்படல, லேசாக ஒன்று சேர்க்கப்படல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்னால பேசுவாங்க, அவங்களுடைய வஃபாத்தான அண்டு, வஃபாத்தான அண்டு, உலகத்தை விட்டு பிரிந்த அண்டு, மேலாண் சகோதரர்களே, 5 விதமான பிரச்சனைகள் உருவாச்சு. யாரு மெயின்டைன் பண்ணணும்? இதை யாரு மேனேஜ் பண்ணணும்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களே சென்சிட்டிவானால் சரியான சாஃப்ட். மேலாண் சகோதரர்களே, 5 ஃபித்னா சுருக்கமா சொல்றேன். அந்த 5 ஃபித்னா, அதாவது குர்ஆன் எங்களுக்கு வந்தது எப்படி என்றதை விளங்கி கொள்றதுக்கு சொல்றேன். எவ்வளவு பெரிய ஒரு தியாகத்துக்கு பின்னால வந்து, ஒன்று இன்டர்னல் இஷ்யூ, அடுத்த எக்ஸ்டர்னல் இஷ்யூ. உள்ளுக்கு 2 பிரச்சனை, வெளியால 3 பிரச்சனை நிறைய வந்துச்சு. மெயினா இந்த 5 பிரச்சனை. உள்ளுக்கால வந்த பிரச்சனை என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாங்க. யாரா எங்க அடக்கம் செய்யறே, யாரை குளிப்பாட்டுறது? அவரோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஜுப்பாவை கலட்டிட்டு குளிப்பாட்டுறதா, அதோட குளிப்பாட்டுறதா? சுப்ஹானல்லாஹ். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, பெரிய இது. அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா எப்படியோ அதை தீர்த்து வச்சார். அது ஒரு வரலாறு தனி. அந்த பிரச்சனையை சொல்றேன். 2வது பிரச்சனை,
உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாள் எடுத்து திரியிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தண்டா வெட்டுறதுக்கு திரியிறாங்க கைய கால. இது ரெண்டாவது பிரச்சனை. இதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷேப் பண்றாங்க. இது உள்ளுக்க. வெளியால பிரச்சனை, கொஞ்சம் பேர் முர்த்ததா போனாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க, இஸ்லாம் முடிஞ்சுண்டு குஃபாராக மாறிக்கொண்டு போறாங்க. ஒரு செட். இன்னொரு செட், இதுக்கு அப்புறம் ஜகாத் தரமாட்டோம், ரெண்டாவது பிரச்சனை. மூணாவது பிரச்சனை முசைலமத்துல் கத்தாப்ட பெரிய பிரச்சனை. என்ன முசைலமாட என்ன பிரச்சனை? ஆல் நபி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட கொள்ளை வாதித்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வச்சாங்க ஆளுக்கு முசைலமத்துல் கத்தாப், பெரிய பொய்யன். அவன் ஒரு நபி என்று வாதித்தவர். அன்பான் இஸ்லாமியர்கள் அந்த காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட ஈக்குவல ஸைத் இப்னு ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாங்க, நீ எல்லாம் பொய்யன் என்று சொல்லி. இந்த நேரத்துல ஸைத் இப்னு ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு பேத்து கொடுக்குறாங்க. எதை கொடுக்குறாங்க? இந்த லெட்டரை கொடுத்ததோட வாசிச்சவன் கத்தாபின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர் வச்சு என்ன வந்த கோவத்துல கேட்டாங்க, அத்தஷஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூலாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ சாட்சி சொல்றியா ஓண்டாங்க ஸைத் இப்னு ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கப்புறம் கேட்டாங்க, அத்தஷஹது அன்னி ரசூலுல்லாஹ், நானும் அல்லாஹ்வுடைய ரசூல்னு சாட்சி சொல்றியா? அந்த நேரத்தில் ஸைத் இப்னு ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அன அஸம்முல் அஸ்மா, நீ சொல்றது எனக்கு கேக்குது இல்லைன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். கிண்டிக்கு சொன்னாங்க. 2-3 தடவை கேட்க வந்த கோவத்துல ஏற்கனவே பொய்யன் என்று பேர் வச்சு இங்க இவங்க ஏற்றுக்கொள்றாங்க, இல்ல எனக்கு காது செவிடுன்னு சொல்றாங்க. வந்த கோவத்துல ஸைத் இப்னு ஹபீப் ரலியல்லாஹு அவங்கள துண்டு துண்டாக வெட்டி போடுறான். துண்டு துண்டாக. இவன் பெரிய ஃபித்னா. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன உடனே அவன் பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டா போயிட்டு இப்ப நான் ஒரு நபி என்று வாதினேன். இதுல இந்த முசைலமாவோட யமாமா யுத்தம் நடக்குது. யமாமா யுத்தத்துல கிட்டத்தட்ட அன்பான இஸ்லாமிய உறவுகளே பெரிய ஒரு போர். அதுல 1200 சஹாபாக்கள் ஷஹீத் ஆகுறாங்க அந்த யமாமா போர்ல. அதுல 70 குர்ஆன மனனம் செஞ்ச ஹாஃபிஸ்மார்கள். இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவங்களோட ஆட்சியே சொன்னாங்க, எப்படியே குர்ராக்கள் ஹுஃபாஸ்கள் மௌத்தா போனா குர்ஆன் பின்னால் வரக்கூடிய சமூகத்துக்கு கிடைக்காம போய்த்திடும், அதனால நான் குர்ஆன் ஒன்று சேர்ப்போம். அதுக்கு பின்னால குர்ஆன் ஒன்று சேர்க்கப்படுது. இது குர்ஆன் எப்படி ஒன்று சேர்க்கப்பட்ட வரலாறு சுருக்கமா சொன்னேன். மீனான் சகோதரர்களே, இதே போல ஹதீஸ் எடுத்துக்கொண்டா எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்துல பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சு மதீனால. இந்த பிரச்சனைக்கு பேசிக்கே யார் என்று சொன்னா அப்துல்லா இப்னு சபா என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன். என்ன செஞ்சான்னா, யமன்ல போய் சன்ஆல போய் முஸ்லிமாக நடிச்சு கலிமாவை சொல்லி மதீனாக்கு வந்து பெரிய ஒரு டீம் ஒன்றை உருவாக்கினா. யாருக்கு எதிராக? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு எதிராக உருவாக்கினது. என்ன காரணம் என்ன? இவருக்கு தேவை, அதாவது ஆடு நலையுது இந்த ஓனாய் கவலைப்படுறமா இல்ல கதை. அது மாதிரி இவருடைய கதை எப்படி தெரியுமா? இவருக்கு ஓனும் ஃபித்னாவை ஏற்படுத்த, அதனால இந்த ஆடு நலையுதுண்டு ஓனாய் எப்படி கவலைப்படும்? ஓனாய் கவலைப்பட்டு நலையிறதுக்கு இல்லை, நலஞ்சுன்னு சொன்னா சோமிலாம் பேத்து நோயாளியான திண்டு கொள்ளையெல்லாம் பேத்துருமே. அன்பா இஸ்லாமிய உறவுகளே, இதை மாதிரி இவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? பெரிய ஒரு டீம் உருவாக்கினாரு. எப்படி டீம் என்றா, ஒரு கருத்தை பரப்பினாரு. அப்துல்லா இப்னு சபா என்ன கதை, என்ன கருத்து? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு போக வேண்டிய ஆட்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதாவது மருமகனுக்கு போக வேண்டிய ஆட்சியை யாரு பறிச்செடுத்தா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பறிச்செடுத்தன்னு சொல்லி ஒரு வதந்தியை கிளப்பினதோட அப்படிதானே நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்ததோட ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அது ஒரு நீண்ட வரலாறு. மேலாண் சகோதரர்களே, வீட்டுல இருந்து தலையை போட்டாலும் வெற்ற நிலைமையில் இருந்துச்சு, வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. இந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதா ஒரு அண்டு இரவுல ஒரு கனவு காண்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, யா உஸ்மான் அஃப்திர் இந்தனா, நீங்க நாளைக்கு நோன்பு என்ன எனக்கு தெரியும், நோன்பு பிடிச்சாங்க கடைசி அந்த நாட்கள்ல. நாளைக்கு நீங்க நோன்பு பிடிப்பீங்க தானே, எங்களையோட இஃப்தார் செய்யுங்க. யாரோட? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போனாங்க. என்ன அடையாளம்? ஷஹீதாக போறீங்க. அது மாதிரி விட்டு உடைச்சி அவங்க ஷஹீதாக்கப்படுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க பெரிய ஒரு பிரச்சனை. இப்ப என்ன செய்யறாங்க? கூஃபாக்கு போறாங்க. மேலாண் சகோதரர்களே, இதுல என்ன சொல்ல வாரன்டா, இந்த ஃபித்னாக்கு மத்தியில இந்த அப்துல்லா இப்னு சபா என்ன செஞ்சான்னா 2 டீம் உருவாக்கினான். 2, ஒன்று ஷியாக்கள், இன்னொன்று ஹவாரிஜ். ஷியாக்கள்டா யாரு? இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு நாங்க என்ன சொல்றோம்? சஹாபாக்கள், அஸ்ஹாப். ஷியா என்றாலும் அஸ்ஹாப் தான் கருத்து, தோழர்கள். யாரு தோழர்கள்? அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு சார்பான தோழர்கள்.
ஆனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும். ஷியாக்கள் அங்கே உருவாகுறாங்க, அவங்களுக்கு எதிராக ஹவாரிஜ்கள் உருவாகுறாங்க. மீனான் சோதர்கள் என்ன சொல்ல வரா பாயிண்ட்க்கு வாரன், அது ஒரு தனி வரலாறு, அது டீப்பா ஆழமா பேசணும். மீனான் சோதர்களே என்ன நடக்குதுண்டா, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி கொண்டாடணும் தானே, அதாவது இந்த வேணுமென்று இல்லை ஃபித்னா உண்டாக்க, இதுக்காக வேண்டி இந்த ஷியாக்களுக்கு மத்தியில அலி ரலியல்லாஹு அவர்களுடைய சிறப்பும் அஹ்லுல் பைத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திட மேலையும் 3 லட்சம் ஹதீஸ்கள் இட்டு கட்டப்பட்டுச்சு. அல் மனாருல் முனீஃப்ல பதிவு செய்யப்பட்டு எத்தனை 1 2 இல்லை. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் எதெண்டு மக்களுக்கு பெரிய கன்ஃபியூஸ் ஆகிச்சு அந்த காலத்துல. எந்த அளவுக்குண்டா சிலவங்க அரசருக்கு சப்போர்ட்டா ஹதீஸ்கள் உருவாக்கினாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றேன், அதாவது இந்த வரலாறை விளங்கி கொள்ளணும்ன்றதுக்கு ஒரு தட்டுல கொண்டாந்து கத்திரிக்காய் விற்கிறேன், வரலாறு படிக்கணும். கத்திரிக்காய் வித்துட்டு கத்திரிக்காய் போவலையா உடனே நவுது பில்லாஹி மின்ஹா, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், மன் அக்கலல் பாதிஞ்சான் தஹலல் ஜன்னா, என்ன யார கத்திரிக்காய் சாப்பிடுவாங்களோ அவங்க சொர்க்கத்து வாதி. என்ன கத்திரிக்காய் விற்கப்படுது, ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினது இன்னொரு அல் பாதிஞ்சான் ஷிஃபாஉன் லிகுல்லிதா, எல்லா நோய்க்கும் என்னது ஒரு மருத்துவம் தான் என்னது இந்த கத்திரிக்காய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ லுக்மத்தின் ஒரே அடியில் அடிச்சிட்டாங்களாம், நவுது பில்லாஹி மின்ஹா. இப்படி ஹதீஸ்கள் இட்டு கட்டப்பட்டு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, 5வது ஹலீஃபா என்று சொல்லப்படக்கூடிய உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட காலத்துல ஹிஜ்ரி 99 2 வருஷம் 3 மாசம் ஆச்சு. அவங்க என்ன செஞ்சாங்கண்டா, முஹம்மது இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க காலத்துல வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு அறிஞர், அவங்க மூலமாக ஹதீஸ்களை எப்படி குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டுச்சோ இப்ப ஹதீஸ்களை ஒன்று சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பின்னால இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதலாவதாக முவத்தா என்ற கிதாபை கோர்வை செய்யறாங்க. இந்த முவத்தா லேஸ் இல்லை, ஒரு 3 இமாம்களுடைய சின்ன தியாகங்களை சொல்றேன், ஷார்ட்டா அவங்க செஞ்ச தியாகங்களை சொல்றேன். அதுல என்ன தெரியுமா, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த முவத்தா என்ற கிதாபை கிறந்த முதலாவது, நான் விளங்கிக் கொள்ளணும் என்ன, ஹதீஸ் கலையில கோர்வை செய்யப்பட்ட முதலாவது கிதாப் முவத்தா. எத்தனை வருஷம் தியாகம் செஞ்சாங்க இத கோர்வை செய்ய இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி? 40 வருஷம். லேசா 40 வருஷம். இமாம் ஔஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்களோட மாணவர், வாசி காட்டினாங்க 40 நாள்ல ஃபுல் ஹதீஸ் செய்யும். வாசிட்ட உடனே சொன்னாங்க, 40 வருஷம் கஷ்டப்பட்டதை 40 நாள்ல வாசிச்சு முடிச்சிட்டீங்களே, சுப்ஹானல்லாஹ். முவத்தாண்டேன்னு பேர் வச்சாங்க. முவத்தாண்ட என்ன கருத்து? அப்ரூவல், முவாஃபகா. ஏன் முவாஃபகா? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சும்மா கோர்வை செய்யல, கோர்வை செஞ்சுட்டு 70 மார்க்க அறிஞர்கள் ஃபகீஹ்கள்ட்ட இந்த கிதாபை ஒப்படைச்சு சொன்னாங்க, பாருங்க இதுல ஏதாவது பிழைக்குதா. 70 பேரும் அப்ரூவல் கொடுத்தாங்க, நீங்க என்ன செய்யலாம், கோர்வை செய்யலாம், சரியா தான் எழுதி வைக்கிறீங்க. அந்த அப்ரூவலே முவத்தாண்டி வச்சாங்க பேர். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எங்கெங்கெல்லாம் பயணம் செஞ்சாங்க, அவங்க செஞ்ச பயணமீகி தான் சுப்ஹானல்லாஹ். அதை இந்த காலத்துல அறிஞர்கள் பாக்குறாங்க, எவ்வளவு டிஸ்டன்ஸ் போனாங்கன்றா, இந்த ஹதீஸ்கள் எடுக்கிறதுக்கு 1000 பேர் 1000 ஷேख्கள்ட்ட இருந்து ஹதீஸ் எடுத்துக்கிறாங்க. 1000 பேர் காலடிக்கு போனாங்க. எத்தனை 1000 கிலோமீட்டர் போனாங்க? ஏயா பஸ்ஸோ ஏசி பஸ்ஸோ ஏர்பிளேனோ இல்லாத காலம். எத்தனை 1000 கிலோமீட்டர்? 14,000 கிலோமீட்டர் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாங்க இந்த புகாரிய கோர்வை செய்ய. சும்மாவும் எடுக்கல, ஒரு இடத்துக்கு போறாங்க, கேள்விப்பட்டு ஒருத்தர் ஹதீஸின்னு சொல்லி அம்மா ஹஜ்ஜத்துல் வதால செஞ்ச 2 அதாவது உபதேசங்களை உண்ட தான் பேசக்கொள்ளே நேரம் முடிஞ்சிட்டு இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போறாங்க. போன நேரத்துல பாக்குறாங்க, அவர்கிட்ட ஹதீஸிக்கெண்டு கிட்ட போக்களை பாக்குறாங்க, அவர்கிட்ட குதிரை ஓடுது. ஏன்னா குதிரை ஓடுது, வேகமா ஓடுது. அது ஓடுற காரணம் என்னன்னா பசியில ஓடுது. ஓடக்கொள்ள இவர் என்ன செஞ்சாருண்டா, இவர்கிட்ட கூடிய ஒரு பை எடுத்து இப்படி காட்டினாரு குதிரைக்கு. பார்த்த குதிரை திரும்பி வருது இவர்கிட்ட, அவருடைய குதிரை தானே, டக்குன்னு பிடிச்சாரு. இவன் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, என்ன செஞ்சீங்க? இல்ல குதிரை பசியில இருந்துச்சு, என்னை விட்டு ஓடிச்சு, இது திரட்டி பிடிக்கிற கஷ்டம், அதனால நான் என்ன செஞ்சேன், இந்த பைய காட்டின்னு நீல என்ன ஈக்குது, சாப்பாடு ஈக்குதுன்னு சொல்லி காட்டினதோட அது வந்துட்டு. உண்மையில சாப்பாடு ஈக்கா? இல்ல, கொஞ்சம் ஏமாத்த ஒரு வித்தியை ஒன்று காட்டித்தான் அதை பிடிச்சேன் சொன்னாங்க இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உங்கள்ட்ட ஹதீஸ் ஈக்குதுன்னு சொல்லி எடுக்கிறதுக்கு கிட்ட வந்த
ஆனா மிருகத்தை ஏமாத்துற நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை ஏமாத்துவீங்க, உங்கள்ட்ட அந்த ஹதீஸ் எடுக்க மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பக்குவமா இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாறு படிச்சுக்கிறோம் தானே. எப்படி மௌத்தா போனாங்க, ஒரு ஹதீஸ் கேட்கப்பட்டுச்சு அவங்க மஜ்லிஸ்ல, தேடுறாங்க அவங்களுக்கு ஹதீஸ் தெரியா. உடனே என்ன செஞ்சாங்க, இரவு நேரம் போய் கதவை மூடினாங்க. சொன்னாங்க யாரும் தட்டக்கூடாது கதவை, ஹதீஸை தேடணும் ஆர்வம். ஆனா அந்த ஹதீஸை தேடுறதுக்கு ரூமுக்கு போன இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஈச்சப்பழ வட்டி எடுத்துக்கொண்டு தான் போனாங்க. ஹதீஸை தேடுறாங்க, ஈச்சப்பழத்தை தின்றாங்க, ஹதீஸ் தேடுறாங்க, கிடைச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ். ஆனா நடந்துச்சு என்ன, ஈச்சப்பழம் வாயில போனே விலங்கல்ல. ஹதீஸ் ஆர்வத்துல, பசியில இல்ல, ஹதீஸ் ஆர்வத்துல. அந்த ஈச்சப்பழம் ஓவரா திங்கக்கூடாது, வித்துர் அடிப்படையில 3, 5 அதோட ஹிக்மத் ஒண்டிக்குது. அன்மா இஸ்லாமிய ரோகலே ஈச்சப்பழத்தை தின்னாங்களே, திண்டதுடைய சூடு கூடையாவே அதுல சோம் இல்லாம மௌத்தா போனாங்க. ஹதீஸுடைய ஆர்வம் லேசா இன்னைக்கு புகாரி இமாம் முஸ்லிம் சொல்றோமே, எவ்வளவு பெரிய ஒரு தியாகத்துக்கு பின்னால எங்களுக்கு குர்ஆனும் சுன்னாவும் கிடைச்சி. அதனால அன்மா இஸ்லாமிய ரோகலே நாங்களும் குர்ஆனும் சுன்னாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை ரெண்டையும் பின்பற்ற காலம் லன் ததில்லு, ஒரு நாளும் வழி கெட்டு போக மாட்டீங்க. வழி உங்களே யாரும் வழி கெடுக்கையில குர்ஆன் சுன்னா சரியா பின்பற்றினா. இது முதலாவது உபதேசம். ரெண்டாவது ஷோர்ட்டா சொல்லி இன்ஷா அல்லாஹ் முடிச்சு கொள்கிறேன். அதோட ஒரு சில விஷயங்களை சொல்றதுக்கு, அதாவது அண்மை காலமாக நடக்கக்கூடிய, தொடர்ந்து 2.5 வருஷம் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் டச் பண்ணிட்டு போறேன். அது என்னுடைய பயானுடைய ஒரு வளமை. அதனால நாங்கள் அல்லாஹ்வுடைய நியமத்தை விளங்குறதுக்கு, எங்களோட பிள்ளைகளுக்கு அதை படிச்சு கொடுக்கறதுக்கு, நாங்களும் அப்படியான தியாகிகளாக மாறுறதுக்கு என்ன நோக்கத்துல சொல்றேன். ரெண்டாவது என்ன, துலு, அநியாயம் செய்யவானாம், யாருக்கும் அநியாயம் செய்யவானம் என்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க யாருக்காவது அநியாயம் செஞ்சா, யாரோட மானத்தையும் பங்கப்படுத்தினேன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடு ஊட்ல வச்சு எங்களை கேவலப்படுத்துவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த அநியாயங்கள் ஒன்று என்ன தெரியுமா, அன்பான இஸ்லாமிய உறவுகளை சுருக்கமா சொல்றேன், யாருடைய கண்ணீருக்கும் நான் காரணமாக இருக்கக்கூடாது. அழுந்து எங்களை பத்தி அல்லாட்ட என்ன செய்யக்கூடாது, முறையிடக்கூடாது. அதுல ஒன்று தான் கடன் எடுக்கிறோம், எடுக்க கொள்ள அவர் பின்னுக்கால வந்து என்ன 4-5 மடிஞ்சு எப்படியா கடன் எடுக்கிறாரு. எடுத்த பிறகு கடன் கொடுத்தவர் அவருக்கு பின்னால சீரழிஞ்சு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மனநோயாளியாவே மௌத்தா போனாரு. யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், கியாமத் நாள்ல கொடுக்கலுமா. நிறைய பேர் போனில நிப்பாங்க, யா அல்லாஹ் கடனா எடுத்து என்ன கடன் தரல, அதுல நான் மௌத்தா போனேன், கொடுக்கலுமா, சல்லியை கொடுத்து ஷேப் பண்ணேலுமா. லா யன்ஃபஉ மால், சல்லி எல்லாம் சரி வராது. எப்படி அல்லாஹ் ஹெல்ப்பாட்டுவா, நிர்வாணமாக ஹெல்ப்பாட்ட போறானுங்களே, நிர்வாணமாக. பில்டிங்ஸும் மீக்காது, ஒன்றும் மீக்காது. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போலில் வருவாங்க, எனக்கு அநியாயம் செஞ்சாங்க, அல்லாஹ் என்ன சொல்லுவான், இவர் செஞ்ச நன்மை கொடுங்க, கொடுத்து எல்லாம் கொடுத்து முடிஞ்சு இன்னும் கொஞ்சம் பெரியப்பாங்க. என்ன, எப்படி, என்ன மவளோட வாழ்க்கையை சீரழிச்சவர், பொய்ய சொல்லி என் வாழ்க்கையை சீரழிச்சாரு, என் பிஸ்னஸ் இல்லாமாக்கினாரு, எனக்கு சூனியம் செஞ்சாரு, எனக்கு அநியாயம் செஞ்சாரு. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகள் பார்ப்பாங்க, இவரோட நன்மையை தூக்கி கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல, வந்தவங்களோட பாவத்தை தூக்கி அவரோட ஏட்ல போடுங்கன்னு சொல்லுவான். எவ்வளவு பெரிய நஷ்டம். கியாமத் நாள்ல வேறொத்தோட பாவத்தை சுமக்க வேண்டிய நிலைமை வரும். அல்லாஹ் காப்பாற்றணும். வாழ்க்கையில யாருக்கும் அநியாயங்கள் செய்யக்கூடாது. யாரோட பதுவாக்கும் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சோம் இல்லாம போச்சு. தாபீன்கள் ஒருத்தர், அவர் பதுவா செய்யற ஆள் இல்ல, சில பதுவாக்களுக்கு வாய் இல்ல, உள்ளத்தால செய்யறது தானே ஆக பயங்கரமானது. மேலான ஒருகளே, மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சோம் இல்லாம பெய்துட்டு, சோம் இல்லாம போன நேரம் அவங்களுக்கு தொழுகைக்கு போய் இல்லாம பேத்துட்டு அவ்வளவு வருத்தம். கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் கிடைச்சதோட எலும்பி லுஹர் தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு போறாங்க. போகக்கொள்ள ஒரு போலீஸ் செட் ஒன்று அப்படி வருது, கொஞ்சம் பேரை கைதிகளை பிடிச்சு கொண்டு அப்படி வரக்கொள்ள அவங்கள கொஞ்சம் தாண்டி கிராஸ் பண்ணி போனாங்க மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அது போனது போலீஸ் தலைவருக்கு முன்னுக்கு இருந்தவருக்கு ஒரு ஈகோ பிரச்சனை ஆகிட்டு, கௌரவ பிரச்சனை. கையில இருந்த சாட்டை எடுத்து இவன் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவனை முதுகுல அடிச்சான். அடிச்சதோட அந்த வருத்தம் தானே சோம் இல்லாம இப்பதான் கொஞ்சம் ஓகே ஆகி எலும்பி தொழுகைக்கு போறவங்களுக்கு பட்ட அடியில ஒட்டோவா வாயில பதுவா வந்துட்டு, பதுவா செய்யக்கூடியவங்க இல்ல, பக்குவமான இமாம்
என்ன சொன்னாங்க? கத்த அல்லாஹு எதர், அல்லாஹ்வோட கையை முறிச்சு போடட்டும். மேலா சோர்களே தொழுறாங்க, கவலை, பதுவா செஞ்சிட்டேனே, வெளியே வந்து தேடுறாங்க, இல்ல ஆட்கள். அதுக்கு பின்னால் அடுத்தண்டும் போறாங்க, தேடி போறாங்க. யார் அடிச்சாவோ அவருடைய கை வேற துண்டிக்கப்பட்டு கழுத்துல தொங்க போடப்பட்டு நின்று கொண்டிருக்கிறாரு. யாரோட பதுவாக்கும் காரணமாக ஆகிடக்கூடாது. மிகப்பெரிய பிரதானம் கடன் இல்லாத மௌத் அல்லாஹ் நசீபாக்கணும். ஷஹீதாக இருந்தாலும் சொர்க்கத்து போயல. ஷஹீத் எவ்வளவு பெரிய அந்தஸ்து, சுப்ஹானல்லாஹ். 100 அந்தஸ்து, ஒரு அந்தஸ்து வானத்துக்கும் பூமிக்கும் இடையில உள்ள அந்தஸ்து. வானத்தை கிராஸ் பண்ணலுமே எங்களுக்கு சாதாரணமாக இந்த நாளைக்கு சோலார் சிஸ்டம் இல்லையா, சூரிய குடும்பம். எங்களுக்கு மேலே இருக்குது என்ன, மில்கி வே கேலக்சி, பால் மண்டலம். சாதாரணமா இந்த சூரிய குடும்பத்திலிருந்து அந்த பால்வெளி மண்டலத்துக்கு நாங்க கிராஸ் பண்றதாக இருந்தா, சர்வசாதாரணமா ஹை ஸ்பீட்ல போனாலும் ஒரு மனிதனுக்கு இந்த சூரிய மண்டலத்திலிருந்து அந்த பால்வெளி மண்டலத்தை அதாவது ரீச் ஆகுறதுக்கு 27,000 வருஷம் தேவை. எத்தனை? 27,000 வருஷம். அப்ப 100 அந்தஸ்து எவ்வளவு? அவருக்கே சொர்க்கத்துக்கு போகலாம். அதனால கடன் இல்லாத மௌத்தை அல்லாஹ் நசீபாக்கணும். இப்படி துலும் அநியாயங்கள் இதுல நான் தவிர்த்து கொள்ளணும். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, நேரம் தாண்டி கொண்டு போகுது. கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சு கொள்றேன். அதாவது துலும் என்றது அல்லாஹ் ஈமான் இல்லாதவங்களுடைய துவாக்கள் ஒரு நாளும் கபூல் செய்யறது இல்லை. ஆனால் ஒரே ஒரு கட்டத்தை தவிர ஈமான் இல்லாட்டியும் காஃபிராக இருந்தாலும் அந்நியவராக இருந்தாலும் நாங்க அநியாயம் செஞ்சு அவர் பத்வா செஞ்சா வானங்கள் திறக்கப்பட்ட அல்லாஹ்விடத்துல போகும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் இதை தவிர்த்து கொள்றதோட அன்பான இஸ்லாமிய உறவுகளே, கடைசியாக அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ந்தும் பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே தொடர்ந்தும் இன்ஷா அல்லாஹ் கலந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வாழ்க்கை வரலாறுகளை படிச்சு கொள்ளுங்க. ஹஜ்ஜத்துல் வதால செஞ்ச மிக பிரதானமான 7 உபதேசங்கள்ல 2 லேசா டச் பண்ணின. நேரம் முடிஞ்சிட்டு இன்னொரு விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்றதுக்காக அதை நான் இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்தையும் நான் இன்ஷா அல்லாஹ் இதை ஒரு 10 நிமிஷம் தான் இன்ஷா அல்லாஹ் சொல்லி முடிச்சு கொள்கிறேன். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, எனக்கு எல்லோருக்கும் தெரியும் காலமாக உலகளாவிய ரீதியில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஓருடைய இந்த இன்சிடென்ட் நாங்கள் நாளுக்கு நாள் கேள்விப்படுறோம். அமெரிக்கா, ஈரான் இந்த போர் நடந்து கொண்டே அவங்களோட வீட்டோ பவர், இவங்களோட ஆயுத பவர், யுத்த பவர் இதெல்லாம் காட்டுறாங்க. சரி, என்ன நடந்தாலும் அதாவது நாங்கள் மறந்த ஒரு விஷயம்தான். கொஞ்சம் காலமாக எல்லாம் பேசினோம், குறையாக சொல்லல. நான் மறந்த ஒரு விஷயம்தான் கஸ்ஸாவுடைய மக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குறைஷி வம்சம் வாழ்ந்தெடுந்த கஸ்ஸா ஐல வந்தவங்க தான் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பிறந்தது ஹிஜ்ரி 150 இந்த கஸ்ஸால. பைத்துல் மக்திஸ்ல இருந்து எத்தனை 97 கிலோமீட்டர் அங்கே இருக்கக்கூடிய 41 கிலோமீட்டர் உடைய பரப்பளவுடைய ஒரு சிட்டி இந்த கஸ்ஸாவுடைய சிட்டி. மிலான் சோர்களே, யுத்தம் நிக்கல. சீஸ் ஃபயர் என்று சொல்லி 2 தடவை ஒரு பொய் அக்ரிமெண்ட் நடந்துச்சு. ஆனா நாளுக்கு நாள் யுத்தம் நடக்குது. எந்த அளவுக்கு என்றா இன்றையோட அந்த கஸ்ஸால 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாசம் 7ஆம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த போர் இன்றையோட கிட்டத்தட்ட 1052 நாட்கள் ஆகுது. இதுவரைக்கும் நேற்று அசர் வரைக்கும் ஷஹீதானவர்களுடைய எண்ணிக்கை 73,420 பேர். 73,420 பேர். இதை டிவைட் பண்ணி பார்த்தா ஒரு நாளைக்கு 70 பேர் ஷஹீதா வைக்கிறாங்க. 70 பேர். அதுல காயப்பட்டவங்க கிட்டத்தட்ட 1,74,369 பேர். அதுலயும் கவலையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த காயப்பட்டவங்களுக்கு மத்தியில கை கால்களை இழந்தவங்க கிட்டத்தட்ட 16,000 பேர். 16,000 பேர். அதுல ஒரு கவலையான விஷயம், அந்த 16,000 பேர்ல மெயினா டார்கெட் பண்றது சிறுவர்களை. 5,100 பேருக்கு ஒன்று கையே இல்லை, இல்லாட்டி கால் இல்லை, இல்லாட்டி கையும் இல்லை காலும் இல்லை. நான் இந்த இடத்துல அதாவது நாங்கள் எல்லோரும் விளங்குறதுக்காக வேண்டி ஒரு இமேஜ் ஒன்று உங்களுக்கு காட்டுறேன், நான் விலையும் கொள்ளணும் என்றதுக்காக. இந்த சிறுமியை பாருங்க. இந்த சிறுமியை பார்த்தா விளங்கும். 2 கையும் இல்லை, 2 காலும் இல்லை. அவருக்கு விருப்பமான ஒரு டோய் தான் போனிக்கா, சொல்லுவோமே போனிக்கா. அதை கூட
அவட கையால தூக்க இயலாத ஒரு நிலைமையில இந்த சிறுமி இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். பொம்பளை பிள்ளைய பெற்றவங்களுக்கு தெரியும் இந்த சிறுமியுடைய இறக்கம் என்ன, அனுதாபம் என்ன. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இப்படி இருந்தும் இந்த சிறுமியை ஃபோட்டோ எடுக்கக்கூடிய அந்த கேமராவை பார்த்து சிரிக்குது. எவ்வளோ பெரிய ஒரு ஈமான், எவ்வளோ பெரிய ஒரு வருத்தத்தை உள்ளத்தில் மறைச்சி கொண்டு சிரிக்குது. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது மேலாண் சகோதரிகளே, இன்னொரு சிறுமி கண் பார்வை இழந்திருக்குது. அந்த சிறுமியையும் பாருங்க. அல்லாவுடைய நியமத்துக்கு நன்றி செலுத்தணும் என்றதுக்காக சொல்றேன். நீ தான் அந்த சிறுமி. இந்த சிறுமியை விட இந்த சிறுமியோட உம்மா வாப்பாவும் ஷஹீதா வைக்கிறாங்க. இந்த சிறுமியுடைய வீடியோ நான் கேட்டேன். அலி அல் ஹஸ்ஸான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபோட்டோகிராஃபர் இந்த சிறுமியிட வீடியோ எடுக்கிறாரு. இவருடைய இந்த சிறுமியுடைய சகோதரி என்ன செய்கிறா, ஃபீட் பண்ணுறா, சாப்பாடு கொடுக்குறா. இந்த சிறுமி இந்த சகோதரனை பார்த்து கேட்குறா, ஹல் துசாஇதுனி யா அஹி அன் உக்மினல் பாக்கிய மினல் குர்ஆன். என்ன தெரியுமா கேள்வி? இந்த சிறுமி கண் பார்வை இழக்க முன்னால குர்ஆனுடைய 16 ஜுஸூக்களை பாடமாக்கி 16 ஜுஸூக்கள். அந்த சிறுமி கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? சகோதரனே, மற்ற 16 ஜுஸூக்களை பாடமாக்குறது உனக்கு ஹெல்ப் பண்ணேனுமா? சகோதரனை நீங்க யாவது ஹாஸ்பிட்டல் கொண்டு போய்த்து எனக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணி என்ன 2 கண் பார்வையும் திருப்பித்தான்னு கேட்கல. குர்ஆனுடைய எஞ்சிய 14 ஜுஸூக்களை பாடமாக்குறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணேனுமான்னு கேட்குது. மேலாண் சகோதரிகளே, மனித நேயங்கள் இன்னைக்கு சாதாரணம் எடுத்துக்கொண்டா அட்டம் பாம், அணு ஆயுதம். எங்களுக்கு தெரியும், அணு ஆயுதத்தை உள்வாங்கப்பட்ட ஒரு நாடு தான் ஜப்பான். ஹிரோஷிமா நகஷிமா 907 கிலோமீட்டர் நிலத்தை பரப்பளவு கொண்டது. அதில் போடப்பட்ட ஒரு அணு ஆயுதம் இன்றைக்கும் கூட டிசேபிள் ஒரு புள்ளை ஒன்று பிறக்கத்தான் செய்யுது, ஏதாவது குறையோட. ஏன்? அந்த அணு ஆயுதத்துடைய அந்த தாக்கத்தால இன்றைக்கும் ஏதாவது ஒரு மூலையில ஜப்பான் ஒரு புல்ல அறக்குறையத்தான் பிறக்குது. ஏன்? அந்த அணு ஆயுதத்துடைய அந்த ரேடியேஷன், அதனுடைய ஆபத்து. போட்ட உடனே 1,10,000 பேர் மௌத்தா போறாங்க ஆன் த ஸ்பாட். ஏன்னா ஒருகளே என்ன சொல்ல வாரேன்டா, அந்த காலத்துல போடப்பட்ட அந்த ஒரு அட்டம் பொம்முடைய அந்த குவான்டிட்டி அளவு கிட்டத்தட்ட 15,000 டன். எத்தனை? 15,000 டன் ஒரு அணு ஆயுதத்துடைய அந்த அளவு. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இதே கஸால 1052 நாட்கள் வீசப்பட்ட பொம்ஸுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1,05,000 டன்ஸ் பொம் வீசப்பட்டீங்க. 7 அணு ஆயுதத்துக்கு சமம். 7 அணு ஆயுதத்துக்கு சமம். பழைய கஸாவை உருவாக்குறேன்டா நினைச்சும் பார்க்கல. இதெல்லாம் யாரு பேசுறா? நிறைய பேர் மறந்துட்டோம். மிலான் ஒருகளே, 3வது அண்மையில கூட ஆகஸ்ட் 5 இந்த மாசம் போடப்பட்ட மிசைலால ஒன் த ஸ்பாட் 112 பேர் ஷஹீதாகுறாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு ரோல எல்லா ஜனாஸ் ஆக்களையும் வைக்கப்பட்டிருக்குது, பலஸ்தீனத்துடைய பிளாகால மறைக்கப்பட்டிருக்குது, கொடியால. கவலையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அதுல ஒரு ஓரத்துல அல்லாஹ் அந்த அனைவரையும் சுவர்க்கவாதியாக மாற்றணும். அதுல ஒரு ஓரத்துல 14 சிறுவர்கள் ஷஹீதாக்கப்பட்டவர்கள். ஒரே நாள்ல அந்த 14 பேரும் இவர்கள் தான். அந்த 14 சிறுவர்களும் இந்த சிறுவர்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுவர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு மலையை வச்சுக்கிறான், அந்த பராமரிப்புல இருக்கும். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, எந்த அளவுக்கு என்று சொன்னா, கியாமத் நாள் வந்ததோட உம்மா வாப்பா உலகத்துல இழந்தாங்க, அங்க அதை ஜபர் பண்ண, அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறை வைக்காம உம்மா வாப்பாவாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் சாரா அலைஹிஸ்ஸலாத்தையும் வச்சுக்கிறான். கியாமத் நாள் வந்ததோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் சாரா அலைஹிஸ்ஸலாமும் யாரெல்லாம் இழந்தாங்களோ அவங்களோட உம்மா வாப்பாவை கியாமத் நாள்ல சந்திச்சு, நாங்க உங்களோட புள்ளையில் வச்சுக்கோங்க, எவ்வளவு காலம் மெயின்டைன் பண்ணினோம். உடனே அந்த புள்ளையில் அல்லாஹ் பார்த்து சொல்லும், யா அல்லாஹ், எவ்வளவு காலம் நான் சுவர்க்கத்துல இருந்தோம், அதனால எங்களோட உம்மா வாப்பாவும் சுவர்க்கத்துக்கு அனுப்பேன். ஒதுகுலுல் ஜன்னத அன்தும் வஆபாவுக்கும், உங்களோட உம்மா அப்பா கூட்டிக் கொண்டு நீங்களும் சொர்க்கத்துக்கு போங்க.
அப்படியான சிறுசுகளுக்கு நிச்சயமாக அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுப்பான். இன்னும் ஒரு சில விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லி முடிச்சு கொள்கிறேன். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அண்டை கூட ஒரு 2 கிழமைக்கு முன்னால இஸ்ரேலுடைய பிரிசன்ல 2 வருஷம் அவருக்கு செய்யாத அநியாயம் இல்லை. இதெல்லாம் ஒரு படிப்பினைக்காக விளங்கி கொள்றதுக்காக இவர் தான் அவர் 2 வருஷம் அநியாயம் செய்யப்பட்டவர் இஸ்ரேலுடைய பிரிசன்ல. 2 வருஷத்துக்கு பின்னால விடுவிக்கப்படுறாரு. சாதாரணமாக இன்றைக்கு நிறைய சகோதரர்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு வெக்கேஷன் வந்தால் உங்களோட பிள்ளைகளை பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாகிக்கும் இல்லையா? இவர் 2 வருஷமா பிள்ளைகளையும் பார்த்து இல்லை, வைஃபையும் பார்த்து இல்லை, வீட்டுக்கு வாராரு, வீடெல்லாம் இடிஞ்சு போய் தீக்குது, மனைவி மட்டும் ஈகிறா, ஏதோ ஒரு யோசனையில் ஈகிறா. அவட்ட கேட்குறாரு, என் 6 பிள்ளைகளும் எங்க? இந்த 6 பிள்ளைகளும் எங்க? 6 பிள்ளைகளுக்கு பதிலாக 6 டெத் சர்டிபிகேட் கொடுக்கப்படுது. அந்த 6 டெத் சர்டிபிகேட்டோட இருக்கிறாரு. 6 பேரும் சுகதாக்கள். இந்த அநியாயங்கள் யாரு பேசுறா? எந்த மீடியா பேசுது? காரணம் களிமா சொன்னவர்கள். நான் விளங்கி கொள்ளணும் என்றதுக்காகத்தான் இந்த பிரிண்ட் அவுட் எடுத்தேன். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இப்படி ஏராளமான அநியாயங்கள் நாளுக்கு நாள் நடக்குது. எந்த அளவுக்கு என்று சொன்னா, மிலான் சகோதரர்களே, அண்மையில் கூட லெபனான்ல ஒரு இஸ்ரேலிய போர்சஸ் தலை வேறையா பேய்த்து கொல்லப்பட்டாரு. அவருடைய வாழ்க்கையில செஞ்ச அநியாயம் தெரியுமா? இந்த சிறுமியை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த சிறுமியோட பேர் தான் ஹிந்த் ரஜப். முழு உலகமும் பேசக்கூடிய சிறுமி. 6 வயசு. 6 வயசு. இவ 2024 பிப்ரவரி மாசம் அவங்களோட உம்மா வாப்பா ரஃபாக்கு போயிட்டாங்க. இங்க யுத்தம் நடக்குது. இந்த நேரத்துல தன்னுடைய மாமா மாமியோட 3 பிள்ளைகளோட ஒரு கார்ல பயணம் செய்யறான். என்னத்துக்கு? கஸ்ஸால இருந்து ரஃபாக்கு போறதுக்கு. போகக்கூடிய வழியில அந்த காரை பார்த்து இந்த கொல்லப்பட்ட இந்த இஸ்ரேலிய போர்ஸ் செய்கிறாரே 335 தடவை ஷூட் பண்றான். அந்த கார்ட போட்டோ தான் இது. 335 தடவை. மிலான் சகோதரர்களே, பட்ட ஷூட்ல 5 பேர் ஷஹீதாகிறாங்க. இந்த ஹிந்த் ரஜப் மட்டும் தப்பி என்ன செய்யறான்டா, அவட வயசுக்கு அவட உசுரை பாதுகாக்க மற்ற பொடிகளுக்கு இடையில அப்படியே மறைஞ்சு கொண்டு இருக்கிறா. இந்த நேரத்துல போன் எடுத்து உம்மாவோட பேசுறா. அதோட ஓடியோ மீக்கி அதை நான் கேட்டேன். உம்மாட்ட சொல்றா, எல்லாமே மவுத்து, என்னை எப்படியாவது ரெஸ்கியூ பண்ணலாவா, என்னை காப்பாத்தலாவா, உம்மா உங்கள்கிட்ட வரணும். உம்மா ரஃபால. உடனே உம்மா என்ன செய்யறான்டா, ரெட் கிரசன்ட் என்று சொல்லக்கூடிய ஆம்புலன்ஸ் அவங்களோட நிறுவனத்துக்கு கால் பண்ணி, என்ன மகள் இப்படி மாட்டிக்கொண்டிருக்கிறா, அவளை உங்களை பாதுகாத்து ரெஸ்கியூ பண்ண ஏழுமா என்று கேட்ட நேரத்தில் அன்பான இஸ்லாமிய உறவுகளே, சரி என்று சொல்லி இந்த ரெட் கிரசன்டுடைய நிறுவனம் இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியை கான்டாக்ட் பண்ணி, இப்படி ஒரு சிறுமி மாட்டிக்கொண்டிருக்கிறா, நாங்கள் ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு நீங்கள் அப்ரூவல் தரணும் சரி என்று சொல்லிட்டு, முனாஃபிகீன்கள் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்றான், அல்லதீன ஆஹத்த மின்ஹும் சும்ம யன்குதுனாஹும், யூதர்களை நம்பவானா, இப்ப உடன்படிக்கை செஞ்சு அடுத்த நிமிஷம் முறிப்பாங்க. மேலான் சகோதரர்களே, என்ன செஞ்சாங்க தெரியுமா? இந்த ரெட் கிரசன்டுடைய ஆம்புலன்ஸ்க்கு அப்ரூவல் அனுமதியை கொடுத்துட்டு அங்களை கால் பண்ணி சொன்னாங்க, இதே அது இஸ்ரேலிய போர்சஸ்க்கு ஒரு சிறுமி மாட்டிக்கிற அவையும் கொண்டு போட்டுருங்க. அதுதான் இந்த சிறுமி. ஏன்னா சகோதரர்களே, அந்த ஆம்புலன்ஸ் வருது. முதலாவது செஞ்ச வேலை என்ன தெரியுமா? இந்த ஆம்புலன்ஸ்ல வந்த ரெட் கிரசன்டுடைய 2 ஸ்டாஃப் முதலாவது கொள்றாங்க. கொண்டதோட கிட்ட போறாங்க. அந்த சிறுமி சொல்லக்கூடிய ஓடியோ கேட்கலா, உம்மா ஷூட சத்தம் கேட்குது, யாரோ கிட்ட வாரா என்று தான் கடைசி வார்த்தை. அதுக்கு பின்னால எல்லா பொடிஸ்களையும் எடுத்து அந்த ஹிந்த் ரஜபை வெளியே எடுத்து தலையில 18 தடவை ஷூட் பண்றாங்க. 18 தடவை ஷூட் பண்ற அளவுக்கு இந்த சிறுமி, யாருக்கு அந்த வயசுல என்ன பாவம் செஞ்சிச்சு? மீனாட்சி அவர்களே, இப்படி ஏராளம் நிறைய விஷயங்களை சொல்லி கொண்டு போகலாம். ஆரம்ப காலத்துல நிறைய வீடியோக்களை பார்த்தோம். இப்ப நாளுக்கு நாள் அதை பார்க்க இயலாம இருக்குது. காரணம் அன்பான இஸ்லாமிய உறவுகளே, மனசு இடம் கொடுக்குது இல்லை. பார்த்து உண்மையில மனசுல கவலை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இல்லை என்றாலும், இதுக்கு மத்தியிலையும் மீனாட்சி சகோதரிகளே, அவர்களுடைய ஈமான பார்த்தா எந்த அளவுக்கு எப்படின்னு சொன்னா,
மேலான சகோதரர்களை, கண்ணிழந்த அந்த சிறுமி என்ன கேட்குது? மற்றதை பாடமா கேளுமா 14 ஜுசுவ. அத மாதிரி போன மாசம் ஜூலை மாசம் அந்த கஸால ஒரு உடைஞ்ச பள்ளிக்கு கீழே சொல்லிட்டு இன்ஷால்லா முடிச்சுக்கொள்றேன், ஒரு ஹஃப்லா, ஒரு விழா எடுத்தாங்க. யாருக்கு விழா எடுத்தாங்கன்னு சொன்னா, ஒரு சிறுமிக்கு விழா எடுத்தாங்க, ஒரு சிறுமிக்காக. அந்த சிறுமி என்னண்டா, போன டிசம்பர்ல ஏர் ஸ்ட்ரைக்கால ஷஹீதானாங்க உம்மா வாப்பா. ஷஹீதானதோட அந்த சிறுமி நியத்து வச்சுச்சு, என் உம்மா வாப்பா என்னையோட இல்லை தானே, நாளைக்கு மறுமையில கியாமத் நாள்ல ஏண்ட உம்மா வாப்பாவை நான் கேவலப்படுத்தாம கண்ணியப்படுத்தணும், அதுக்காக நான் என்ன செய்ய போறேன் என்றா குர்ஆனை பாடமாக்க போறேன் என்று சொல்லி 6 மாசத்துல முழு குர்ஆனை மனனம் செஞ்சுச்சு. 6 மாசத்துல அந்த விழா தான் போன மாசம் எடுத்தாங்க. பிள்ளைகள சொல்லிக் கொடுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. குர்ஆன்ல எவ்வளவு பாடம், இப்பே குர்ஆனுடைய சிந்தனைகள், குர்ஆனுடைய அறிவை அவங்களுக்கு கொடுங்க. கடைசி அவளை சொல்லிட்டு முடிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நாள் நெருங்க கொள்ள ஃபித்னாக்கள், பாவங்கள் தலை தூக்கி ஆடும். இந்த நேரத்தில் அலா இன்னல் ஈமான ஹீன தகவுல் ஃபித்னு பிஷ்ஷாம், ஷாம் வாசிகள்கிட்ட உண்மையான ஈமான் இருக்கும் என்று சொன்னாங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அப்படியான ஷாம் வாசிகள் என்றால் ஷாம் எங்களுக்கு தெரியும், சிரியா, லெபனான், ஜோர்தான், பலஸ்தீன் 4 நாடுகளுக்கு ஷாம் என்று சொல்றது. அப்படியான ஒரு இடம் தான் அந்த பலஸ்தீனத்துல ஒரு சிட்டி தான் இந்த கஸாவுடைய சிட்டி. கடைசியா சொல்லி முடிச்சு கொள்கிறேன். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, கடைசி ஒரு இமேஜை நான் காட்டுறேன். உங்களுக்கு தெரியும், இவர் நிறைய பேருக்கு தெரியுமாயிக்கும், 2 அழகான குழந்தைகளை கெட்டி பிடிச்சு கொண்டு இருக்கிறாரு. ஒரு சந்தோஷமான ஒரு ஃபேமிலி இல்லையா? பார்த்தா விளங்கும், சந்தோஷமான ஒரு ஃபேமிலி. இவர் யாரு? இவருடைய பேரு மேட பேரு தான் அனஸ் ஷரீஃப், ஜேர்னலிஸ்ட், கஸாவுடைய ஜேர்னலிஸ்ட். இவருக்கு கஸால ஜேர்னலிஸ்ட். இவருக்கு கட்டார்ல இருந்து ஒரு ஆஃபர் வருது, யுத்தம் நடக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு வா, கட்டாருக்கு வா, ஃபேமிலியோட நாங்கள் என்ன செய்யறோம், உனக்கு ஜொப்போட எல்லாம் ரெசிடென்ஸ் எல்லாம் தாரோம் ஃப்ரீயா. இவரோட கடைசி மெசேஜ் என் ஃபோனில் இருக்குது. இவர் கடைசியா சொன்ன என்ன தெரியுமா? அந்த மெசேஜை நான் வாசிச்சேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, லன் அஹ்ருஜ மின் கஸா, லன் அஹ்ருஜ மின் கஸா இல்லா இலல் ஜன்னா. கஸால இருந்து நான் வெளியே போறதா இருந்தா சொர்க்கத்துக்கு மட்டும்தான் போவேன், சொர்க்கத்துக்கு மட்டும்தான் போவேன். அதே மாதிரி ஆகஸ்ட் மாசம், போன வருஷம் ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதி ஷஹீதாக்கப்பட்டாரு. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, எது கிடைச்சாலும் ஆனாம் உயிரை கூட சுபஹான் அல்லாஹ் துச்சமாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு முன்னால இவ்வளவு மக்கள் மூத்தா போறாங்க, ஷஹீதாகுறாங்க. நான் தப்பி என்ன செய்ய? சுபஹான் அல்லாஹ், தப்ப இருந்துச்சு. ஆனால் ஈமான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த உண்மையான ஈமான் அவர்களிடத்துல இருக்குது. நேரம் மிச்சமே தாண்டி பேத்துட்டு மன்னிச்சு கொள்ளுங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் அல்லாஹ்வுடைய நியமத்தை விளங்குறதுக்காக, என்னோட பிள்ளைகளுக்கும் இந்த ஈமானி உணர்வை கொடுக்கறதுக்காக இந்த கஸாவுடைய மக்களை உங்களோட துவாக்கல்ல மறந்துடவானா என்ற இந்த 3 நோக்கத்துல தான் இந்த இடத்துல இந்த விஷயத்த சொல்றேன். ஹபீப் முஹம்மது, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஹபீப் முஹம்மது என்று சொல்லக்கூடியவர், அவர் ஒரு விஷயத்த சொன்னாரு. அதாவது முந்தநாத்து நான் வாசிச்சேன். அவர் சொன்ன ஒரு செய்தி தான், அதாவது UFC அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப்ல 29 கலந்து கொண்டு 29 சாம்பியன் ஆனவர் ஹபீப் முஹம்மது, ஹபீப் நூர் முஹம்மது. உங்களுக்கும் தெரியும் இல்லையா? அவர் எப்படின்னு சொன்னார் ஒரு கவலையான ஒரு விஷயம். நான் எப்போ கஸாவுடைய மக்களை பேச ஆரம்பிச்சேனோ அதுல இருந்து என்னைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் எனக்கு குறைஞ்சு கொண்டு போச்சு. என்னைய தீவிரவாதியாக அறிமுகப்படுத்துறாங்க. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு கிடைக்கக்கூடிய கெட்ட பேரோ அதோ இதோ நான் பொருட்படுத்தல. கஸாவுடைய மக்களுடைய உயிருக்கு முன்னால இதெல்லாம் தூசி என்று சொல்றாரு. சொல்றாரு, இன்றைக்கு உலகத்துல 99.9 மக்கள், இன்னைக்கு நிறைய பேர் பேசிட்டு வந்தவங்க, நிறைய பேர் மௌனமாக இருக்கிறீங்களே. நான் என்ன நடந்தாலும் என்னுடைய உயிர் போற வரைக்கும் கஸாவுடைய மக்களை பேசிக்கொண்டே தனிப்பேன். நாளை நீயே கேட்போம். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, குறைஞ்சது ரப்போட பேசுவோம், கஸாட மக்களை பத்தி ரப்போட பேசுவோம். ஆனால் இந்த அடிப்படையில் நேரம் தாண்டிட்டு பேசிட்டு, ஆனால் நாங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொன்னாங்க, அல் முஃமின், ஒரு முஃமின் ஒரு உடம்பு மாதிரி இல்லையா? கை நோந்தா மற்ற கையா சும்மைக்கும், அப்படியா? இல்ல, என்ன செய்யும்? மருந்து போடும், தடாவும், எண்ணெயை பூசும், மருந்து போடும், ஹெல்ப் பண்ற மாதிரி அவர்கள் எங்களுடைய ஒரு உம்மத், சகோதர சகோதரிகள்.
இழந்துடுறோம், நாளுக்கு நாள் இழக்கிறோம். அதனால மேலாண் சகோதரர்களே, அவர்களை நினைச்சு துவாக்களை மறந்துடவானா. நாங்களும் அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய கூட்டத்தில் உலனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். பெற்றார் உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்படுத்தப்படுகிறார்களோ, அநியாயமாக கொலை செய்யப்படுகிறார்களோ, அவர்களுக்கு விமோசனத்தை கொடுத்துறியா அல்லாஹ், நிம்மதியை கொடுத்துறியா அல்லாஹ். இந்த அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு ஹிதாயத் இருந்தா ஹிதாயத்தை கொடுத்துறியா அல்லாஹ், ஹிதாயத் இருந்தா ஹிதாயத்தை கொடுத்துறியா அல்லாஹ். அப்படி அவங்களை அழிச்சிடு ரஹ்மானே. இவர்களை விடல் கொடியவர்களை எல்லாம் அழித்து காட்டிய அதே ரப்பு நீயா அல்லாஹ், அதே ரப்பு நீயா அல்லாஹ். சத்தாரே ரஹ்மானே ரஹீமே, தாயை விட இறக்கம் உள்ளவனே, தாயை விட இறக்கம் உள்ளவனே, உன்னிடத்துல கையேந்திரோம் யா அல்லாஹ். அந்த மக்களுக்காக உன்னிடத்துல தான் எங்களுக்கு இதை முறைப்பாட செய்ய முடியும் ரஹ்மானே. கலிமா சொன்னதன் காரணமாக நாளுக்கு நாள் சிறுவர்கள் உட்பட பல பேர் ஷஹீதாகிறார்கள் யா அல்லாஹ். அவர்கள் கியாமத் நாளில் பெரிய அந்தஸ்துகளை கொடுத்துடு ரஹ்மானே. அவர்களை கபூல் செஞ்சிடியா அல்லாஹ். இந்த அநியாயக்காரர்களை அழிச்சிடு ரஹ்மானே. அவருடைய அழிவை ஏனைய அநியாயக்காரர்களுக்கு ஒரு பாடமாக ஆக்கிறியா அல்லாஹ், பாடமாக ஆக்கிறியா அல்லாஹ். எங்களோட வாழ்க்கையில பறக்க செய்ய அல்லாஹ், பெற்றோர்களோட வாழ்க்கையில பறக்க செய்ய அல்லாஹ். யார் யாரெல்லாம் வஃபாத்தாக இருக்கிறார்களோ அவரோட கபறுகளை சுவர்க்கத்தின் பூஞ்சோலியாக மாற்றிடியா அல்லாஹ். எந்தெந்த பெற்றோர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சுகத்தை கொடுத்திரியா அல்லாஹ். எங்களை அழகுபடுத்தியவர்கள், நல்லதை சொல்லி தந்தவர்கள், மஸ்ஜிதுக்கு அழைத்து வந்தவர்கள் இன்னைக்கு மஸ்ஜிதுக்கு வர இயலாத ஒரு நிலைமையில நோயில பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய நோயை அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்திரு ரஹ்மானே. எங்களுடைய வாழ்க்கையில பரக்க செஞ்சிரியா அல்லாஹ். மனைவிமார்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளை செல்வங்களை நீ கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். பல கஷ்டங்களுக்கு மத்தியில் இந்த கஸ்ஸாவுடைய சிறுவர்கள் உன்னுடைய கலாம பாடமாக்குறாங்க யா அல்லாஹ். எங்களோட சிறுவர்களுக்கும் அந்த ஈமானிய குர்ஆனுடைய உணர்வை கொடுத்துடு ரஹ்மானே. அவர்களை கபூல் செஞ்சிடியா அல்லாஹ். எத்தனையோ எங்களுடைய பிள்ளைகள் வழி தவறி போய் கொண்டிருக்கிறார்கள், பல ஃபித்னாக்கள்ல மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கொண்டு கியாமத் நாள் எங்களை நரகத்துக்கு அனுப்பிடாதே யா அல்லாஹ். அவர்களுக்கு நேர் வழியை கொடுத்துடியா அல்லாஹ். அவர்களை சாலிஹானவர்களாக ஆக்கிடியா அல்லாஹ். எங்களுடைய குழந்தை செல்வங்களை சாலிஹானவர்களாக ஆக்கி நாளை மறுமை நாளில் பெற்றோர்களுக்கு முன்னால கண்ணியப்படுத்தக்கூடிய கூட்டத்தில் அவர்கள் ஆக்கிடியா அல்லாஹ். எங்களோட வாழ்க்கையில தொழிலில் எல்லா விஷயங்களையும் பறக்க செஞ்சிடியா அல்லாஹ். இந்த மஹல்லா வாசிகளுக்கும் இந்த நிர்வாகிகளுக்கும் இதை ஊழியம் செய்யக்கூடிய ஸ்டாஃப் மாருக்கும் நீ பறக்க செய்ய அல்லாஹ். உன்னுடைய தீனுக்காக இந்த ஊர் மக்களும் மஹல்லா வாசிகளும் இந்த நிர்வாகிகளும் ஸ்டாஃப் மாறும் பல முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அந்த நீயத்துகளை கபூல் செஞ்சு இஹ்லாஸோட அவர்களுக்கு பரிபூர்ண கூலியை நீ நசீபாக்கிடியா அல்லாஹ். இது போன்ற இன்னும் பல நல்ல காரியங்களை தீனுக்காக செய்யக்கூடிய பாக்கியத்தை நீ அவர்களுக்கு நீ நசீபாக்கிடியா அல்லாஹ். இந்த மஹல்லாவை தீனுடைய ஒரு கேந்திர ஸ்தலமாக ஆக்கிடியா அல்லாஹ். இங்கிருந்து ஹுஃபாஸ்களை, உலமாக்களை, படித்தவர்களை, அறிஞர்களை உருவாக்கிடு ரஹ்மானே. அப்படியான ஒரு இடமாக ஆக்கிடியா அல்லாஹ். நாங்கள் வாழ்க்கையில கேட்கக்கூடிய எல்லா துஆக்களையும் கபூல் செஞ்சிடியா அல்லாஹ். கடன் இல்லாத மௌத்தை நசீபாக்கிடியா அல்லாஹ். கேவலமான மௌத்தை தந்துடாதையா அல்லாஹ். திடீர் மரணங்களை விட்டு காப்பாத்திரியா அல்லாஹ். திடீர் மௌத்தை விட்டும் காப்பாத்திரியா அல்லாஹ். தொழுகை இல்லாத நிலைமையில எங்களோட ரூஹ்களை எடுத்துடாதே ரஹ்மானே. எங்களுடைய சக்கராத்துகளை மலக்குகளை கொண்டு கண்ணியப்படுத்திடு ரஹ்மானே. கடைசி வார்த்தையாக புனித லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன வண்ணமாக எங்களுடைய உயிர்களை கைப்பற்றிடு ரஹ்மானே. நாங்கள் வாழ்க்கையில கேட்கக்கூடிய அனைத்து நலவான எல்லா விடயங்களையும் ஹாஜாத்துகளையும் நீ நிறைவேற்றி தந்துடு ரஹ்மானே. நாங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் எந்த நலவுகளை கேட்கிறோமோ அதை விட சிறந்தது எங்களோட வாழ்க்கையில நசீபாக்கிறியா அல்லாஹ். நாங்கள் கேட்ட மறந்த அனைத்து நலவுகளையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا وارحمهما كما ربيانا صغارا. وصل اللهم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.